அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் ரெண்டு வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? ஓ சார் கிளியர். ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப 2வது யூனிட் பார்த்துட்டு வாரோம். அதுல கடைசியாக நாங்க விட்டது பிள்ளைகள் 13ஆம் பக்கம் மஹப்பத்துர் ரசூல் என்ற பகுதியில நாங்க விட்டது. சரிதா பிள்ளைகள்? ரைட். அதெல்லாம் நான் விட்டு நாங்க ரைட். ஓகே பிள்ளைகளா, இன்னைக்கு நாங்க முக்கியமான தலைப்புகளை படிக்கணும் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் பாஸ் பேப்பர் அடிப்படையில நாங்க படிச்சுட்டு வாரோம். சரிதான பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு ஒரு 19ஆம் பக்கம் வரும் வரைக்கும், அகீதா என்ற பாடம் வரும் வரைக்கும் அந்த பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது லேசான ஒரு பகுதிகள். சரிதான பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பிள்ளைகள், மஹப்பத்து ரசூல் என்ற கேள்வி 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்தாலும் அது சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒன்றங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது MCQ கேள்விக்கு வரக்கூடிய ஒரு கேள்வியும் சில டைம்ல பிள்ளைகள் சிறு குறிப்புக்கு போடக்கூடிய ஒரு கேள்வியுமாக இருக்கிறது. அப்ப அதனால பிள்ளைகள் மஹப்பத்துர் ரசூல் மஹப்பத்துல்லா ரெண்டு விஷயம் இருக்கு. மஹப்பத்துர் ரசூல் மஹப்பத்துல்லா. மஹப்பத்துல்லாண்டா அல்லாவை நாங்கள் நேசித்தல், மஹப்பத்து ரசூல்டா ரசூலை நாங்க நேசிக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு எப்படின்னா பிள்ளைங்க இது என்ன விளக்கம்னா ஷோர்ட்டா சொல்றேன்டா, நபி அவர்களை நேசித்தல் என்றால், அல்லாவை நேசித்தல் என்றால் என்ன அர்த்தம்னா, ரசூலுல்லா அல்லாஹ் சொல்லுகின்ற விடயத்தை எங்கட வாழ்க்கையில நாங்க முழுமையாக பின்பற்ற வேண்டும், முழுமையாக பின்பற்றணும். பின்பற்றினால் நாங்க அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் ரசூல அப்ப ரசூலோட ஹதீஸும் இருக்குது. எந்த அளவுக்குண்டா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட, எல்லா மனிதர்களையும் விட நீங்கள் அல்லாவையும் ரசூலையும் நீங்க நேசிக்க வேண்டும். அப்பதான் நீங்க உண்மையான மூமின்கள். ஏன்னா அல்லாவை நாங்க நேசிக்கணும், ரசூலை நாங்க நேசிக்கணும். அதுக்கு நாங்க சொல்ற வார்த்தை தான் மஹப்பத்துல்லா மஹப்பத்துர் ரசூல். மஹப்பத்துல்லாண்டா MCQ கேள்விக்கு வரும், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். அல்லாவை நேசித்தல். மஹப்பத்துர் ரசூல்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நாங்க நேசிக்க வேண்டும். அப்ப ரசூல்லாவை நேசிக்கக்கூடிய சில செயற்பாடுகள் இருக்கு. இப்ப நாங்க ரசூல்லாவை நேசிக்கம்டா ரசூல்லாவோட பெயர் சொல்லப்பட்ட ரசூல்லா மீது நாங்க ஸலவாத்து சொல்ல வேண்டும். அப்ப நாங்க ரசூல்லாவை நேசிக்கிறோம். ஏன்னா நபி அவங்களோட பேரு சொல்லப்பட்ட என்ன செய்யணும், இஸ்லாம் சொல்லுது நபி அவங்களோட பேரை கேட்டா நபி அவங்க மீது ஸலவாத்து சொல்லுவோம். அப்ப ரசூல்லாவோட பேரை கேட்டு நாங்க ரசூல்லா மீது ஸலவாத்து சொல்றோமா இல்லையா? சொன்னால் இப்ப நாங்க ரசூலை நேசிக்கிறோம். எனவே பிள்ளைகள், நேசித்தல் என்ற விடயத்தின் ஊடாக நாங்க நாடுவது என்னண்டா, அல்லாஹ் ரசூல் சொல்லுகின்ற விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்திட்டோம்டா இதுதான் உலகத்துல மிகவும் பிரதான மிக முக்கியமான விஷயம். இந்த உலகத்துல எல்லாரையும் விட, பெற்றோர்களாக இருக்கலாம், ஏன்னா எங்க நண்பர்களாக இருக்கலாம், எந்த மனிதனாக இருந்தால் எல்லாரையும் விட நாங்க முதலாவதாக பெஸ்டாக நாங்க நேசிக்க வேண்டியது அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்க நேசிக்க வேண்டும். அதுக்குரிய வழிமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இந்த விடயம் கட்டாயம் எங்களுக்கு, இந்த சொல் விளக்கம் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அல் குர்ஆனும் சொல்லுகிறது. அப்ப மஹப்பத்து ரசூல் என்பது ரசூலை நேசித்தல் என்ற விஷயத்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கேட்டால் ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் கட்டாயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில இந்த ஆதாரம் என்ற விஷயம் பிள்ளைகள் அடிக்கடி பாஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதாரம் என்ற விஷயம் பாருது. சில ஆதாரம் என்ற விஷயம் பிள்ளைகள் பாரது. நான் பின்னுக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் டியூப்லைன் இருக்குது. மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரம். அப்ப அதை எப்படி எழுதணும் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தும் பிள்ளைகள். ஆதாரம் என்ற விஷயம் பார. அதனால பிள்ளைகள் குர்ஆன் வசனங்களை பாடமாக்கி கொள்ளுங்க. குர்ஆன் வசனத்தை பாடமாக்குகின்ற போது குர்ஆன் வசனத்தை மட்டும் பாடமாக்கிட்டு கீழே அத்தியாயம் பாடமாக்க தேவையில்லை, அல் குர்ஆன் போடலாம். பயப்பட தேவையில்ல பிள்ளைகள். நீங்க என்ன செய்யலாம்னா அல் குர்ஆன் என்று போடலாம். இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் என்று நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் பாடமாக்குறது கடும் கஷ்டமாக இருக்கு. ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்ததாக முக்கியமாக நாங்க பார்க்க மஹப்பத்துல்லா மஹப்பத்து ரசூல். ஓகே பிள்ளை, சொல்லுங்க கிளியரா மாதிரி? ஓ சார் கிளியர். வெரி குட் பிள்ளைகளா. இதுபா 2022 பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனா அதே கேள்வி பிள்ளைகள் வாராது. ஆனா இதே ஸ்டைல்ல வேற வேற கேள்விகள் வரும். எனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, நான் இந்த 2023 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இதே மாதிரி ஸ்டைல தான் இனி கேள்விகள் வரும் பிள்ளைகள். எனவே அவதானமாக இருக்கோ என்பதுதான் போடுறது. சரிதான் பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள்
மறுமையுடைய நிகழ்வுகள், இது நாங்க பிள்ளைகள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. மறுமையுடைய நிகழ்வுகள் நல்லா விளைய கொள்ளணும். இந்த கேள்வியை 3 விதமாக கேட்பார்கள். 3 விதமாக இந்த கேள்வி வரும். முதலாவது பிள்ளைகள், யுக முடிவை தொடர்ந்து நடைபெற உள்ள விடயங்கள் என்ன? யுக முடிவை தொடர்ந்து உலகம் அழியுமா இல்லையா? இந்த உலகம் அப்படியே பிள்ளைகள் அழியும். நல்லா விளைய கொள்ளணும். ஏன்னா மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் அழியும், திரும்ப அழிஞ்சா திரும்ப மறுமை ஒன்று இருக்கிறது. ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள்ல முக்கியமாக மறுமை பற்றிய ஈமான் என்ன, மறுமை பற்றிய நான் கட்டாய நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகள், இந்த மறுமையுடைய நிகழ்வு சம்பந்தமாக கேள்வி வாரண்டா நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். 3 விதமாக வரும். முதலாவது பிள்ளைகள், யுக முடிவை தொடர்ந்து நடைபெற உள்ள விடயங்கள் என்ன? உலகம் அழிஞ்சிட்டா பிள்ளைகள், அப்ப அடுத்ததாக என்ன நடக்கும்? முக்கியமாக 4 விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இரண்டாவது பிள்ளைகள், மறுமையில் இடம்பெறவுள்ள ஏதாவது நிகழ்வுகள் 4 குறிப்பிடுக. மறுமையில் இடம்பெறவுள்ள இப்ப நாங்க உலகத்தில் இருக்கிறோம். கேள்வி என்னண்டா, மறுமையில் இடம்பெற உள்ள ஏதாவது நிகழ்வை சொல்லுங்கோ, 4 குறிப்பிடுக. அப்ப 4 விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லது இன்னொரு கேள்வி கேட்கலாம், மறுமை நாளில் நடக்க முக்கியமான நிகழ்வுகள் 4 குறிப்பிடுக. மறுமை நாள்ல நடக்க முக்கியமான நிகழ்வுகள். எனவே இன்னொரு விஷயம் ஒன்று கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, மறுமைக்கு பிள்ளைகள் பல பெயர்கள் சொல்றது. மறுமை என்ற விஷயத்துக்கு பல பெயர்கள் சொல்றது. அதுல பிள்ளைகள் ஒரு முக்கியமான பேர் தான் யௌமுல் ஆஹிரா. யௌமுல் ஆஹிரா என்று சொல்லலாம். அல்லது பிள்ளைகள் யௌமுத்தீன் என்று சொன்னாலும் மறுமை நாளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு பெயர். அதே மாதிரி யௌமுல் கியாமா என்பது மறுமை நாளுக்கு சொல்லுகின்ற ஒரு பெயர். யௌமுல் ஹிசாப் என்பது மறுமை நாளுக்கு சொல்ற பெயர். மஆத் எங்க பிள்ளை அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு பெயர் தான் மஆத் என்பது. என்ன பிள்ளை மஆத்னா என்ன சொல்லுங்க? மறுமை. உலக வாழ்க்கைக்கு என்ன சொல்ற? உலக வாழ்க்கைக்கு என்ன சொல்ற? உலக வாழ்க்கை தாருல் ஃபனா. அல்லது ஆலமுல் பனா. என்னமா ஆலமுல் பனான்னு சொல்லலாம், அல்லது தாருல் மனா என்று சொல்லலாம். தாருல் பனா சொல்லலாம். தாருல் மனா. அவருடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்ற? கபருடைய வாழ்க்கை. வெரி குட். ஆலமுல் பனா, ஆலமுல் பனா எம்சிகளுக்கு வரும் பிள்ளை. தனியா எம்சிகளை செய்வேன்னா இன்ஷா அல்லாஹ் கடைசியில செய்வேன். இந்த எஸ்ஏக்களி முடிய அடுத்தது இன்ஷா அல்லாஹ் தனியா எம்சிகளை ஒவ்வொரு யூனிட்டாக செய்வேன். இருந்தாலும் இந்த பாடத்திலே சில முக்கியமான தகவல்களை சொல்லித்தரும். எல்லாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும் பிள்ளைகள். ஆலமுல் பனா அல்லது தாருல் பனா என்பது உலக வாழ்க்கை. ஆலமுல் பரிசக் என்பது கபருடைய வாழ்க்கை என்பது மறுமையுடைய ஆரம்ப கட்டம் தான். அது மறுமையுடைய ஸ்டார்ட். ஒருவ மௌத்தாகினா கபூர்ல அடக்கும். எனவே இதான் மறுமையுடைய ஆரம்பம். மறுமையுடைய வாழ்க்கைக்கு நாங்க ஆலமுல் பரிசக், கபருடைய வாழ்க்கைன்னு சொல்றது. ஆலமுல் பரிசக்னா கபருடைய வாழ்க்கை. ஆலமுல் பனான்னா நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா, அந்த உலக வாழ்க்கைக்கு நாங்க ஆலமுல் பனா என்று சொல்றது. இதெல்லாம் பிள்ளைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய பகுதி எம்சிக்யூ கேள்விக்கு வரும். எனவே எஸ்ஏ கேள்விக்கு நாங்க 3 கேள்வி பார்த்திருக்கிறோம். எனவே யுக முடிவை தொடர்ந்து நடைபெற உள்ள நிகழ்வுகள் என்ன? எனவே இதுல நாங்க முக்கியமாக கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னன்னா, முதலாவது சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதுற யாரு பிள்ளைகள்? எந்த மலர்? இஸ்ராஃபீல். இஸ்ராயில் தான் யாரு? உயிரெடுக்கிறவர். உயிரெடுக்கிறவர் இஸ்ராயில். இவர் சூர் ஊதுறார். அப்ப முதலாவது சூர் ஊதினார்டா என்ன செய்யும்? இப்ப உலகம் அழிஞ்சிடும். வெரி குட். உலகம் அழியும். இதான் கேள்வி பிள்ளைல. உலகம் அழிஞ்சிடும். திரும்ப அவர் என்ன செய்வார்டா? இரண்டாவது சூர் ஊதுவார். இரண்டாவது சூர் ஊதுகின்ற போது என்ன நடக்கும்? எல்லாரும் எழுப்பப்படுவாங்க.
ஒரு வகையான ஒரு மலையொன்று பொழிவிக்கப்படும், அதன் ஊடாக திரும்ப எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். திரும்ப எல்லாரும் நாளை மறுமையில எழுப்பப்படுவார்கள். இப்ப மறுமையில எழுப்பினா என்ன நடக்கும்? நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அதுல முக்கியமாக நாங்க 6 விடயங்களை பார்ப்போம். முக்கியமான 6 விடயங்களை இது நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது எஸ்ஏ கேள்வி, எம்சியூ கேள்வி எல்லாத்திலையும் முக்கியமாக வரக்கூடிய ஒரு பகுதி. கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ரைட். அதே மாதிரி சில முக்கியமான தகவலையும் என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்ற விஷயத்தை சொல்லி தருவோம் பிள்ளைங்க. நல்ல ஞாபகமாக நோட் பண்ணி கொள்ளணும் பிள்ளைகள. முக்கியமான கேள்விகள். ரைட். இப்ப பிள்ளைகள், நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல முக்கியமான நிலவுதான் மகிஷர். நான் கேள்வி, மகிஷர் மைதானத்தில் அல்லாஹு தாலா எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார். மகிஷர் வெளியில் ஒன்று கூட்டப்படும். வெளியில் இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூல்ல வெளியால வாங்குவோம்னு சொன்னா எல்லா பிள்ளைகளையும் கிரவுண்ட்ல அப்படியே ஒன்று சேர்க்கிறியா இல்லையா? அதே மாதிரி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எல்லா மனிதர்களையும் நாளை மகிஷர் மைதானத்துல எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான். எனவே ஒன்று சேர்க்கிறது முக்கியம் அல்ல, பக்கத்துல பிள்ளை சூரியன் இருக்கா இல்லையா, இது பக்கத்துல வந்திருக்கு. இப்ப எங்கேயோ இருக்குது சூரியன், அதுவே கடும் ஹீட்டா இருக்க இயலாது, ஏசி இல்லாம இருக்க இயலாது, அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனா சூரியன் எங்கேயோ இருக்குது, ஆனா நாளை மறுமையில பக்கத்துல வந்திருக்கும். எனவே அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வியர்வையால மனிதர்கள் மூழ்குவார்கள். அப்ப வியர்வையால மூழ்கின்ற டைம்ல அவங்களுக்கு இருக்க இயலாத கடும் கஷ்டமாக இருக்கு. அதனாலதான் நான் பின்னுக்கு படிப்பிப்பேன். இப்ப இந்த வேதனையை தாங்க இயலாம தான் ரசூலாட்ட போய் சொல்றது, நீங்க அல்லாட்ட என்ன பிரார்த்தனை செய்யுங்கோ, கொஞ்சம் என்ன கேள்வி கணக்கு அவசரப்பட்டு சொல்லி, ஏன்னா தாங்க இயலாது. பக்கத்துல வெயில், கடுமையான வியர்வை, அவங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வியர்வையால மூழ்கி கொண்டிருக்கார்கள். எனவே அவசரமாக என்ன செய்ய வேண்டும்? விசாரணையை கேட்க வேண்டும் என்று எல்லா நபிமார்கள்ட்டையும் ஓடுவார்கள். இறுதியாக சஃபா செய்யக்கூடிய ஆள் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பிள்ளைகள், மகிஷர் என்பது நாளை மறுமையில் எல்லாரும் என்ன வெளியில் ஒன்று கூட்டப்படுதல். எல்லாரும் நாளை மகிஷர்ல எல்லாரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். இதுல முக்கியமான பாயிண்ட் இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். 7 கூட்டம் இந்த கட்டும் உஷ்ணத்துல இருக்கின்ற டைம்ல 7 கூட்டத்துல அல்லாஹுடைய அரிசில 7 கூட்டம் இருப்பார்கள். இந்த கேள்வி பிள்ளைகள் சில டைம்ல தனியா வரலாம். நல்லா ஏன்னா அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடிய 7 கூட்டங்கள் என்று தனியா ஒரு கேள்வியாக வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகளா. இது எம்சிக்கு கேள்விக்கும் வரும், எஸ்ஏ கேள்விக்கும் தனியா ஒரு கேள்வியாக வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்து கொண்டிருப்பவர்கள் யார்? மலக்குகள். எனவே பிள்ளைகள், அல்லாஹ் அரிசிப்பான், அரிசிக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்களா? நாளை மறுமையில எல்லாருமே கட்டும் உஷ்ணம், சூரியன் பக்கத்துல இருக்கும். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் 7 கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா அரிசுடைய நிழலை வழங்குவான். அதுல முதலாவது கூட்டம் நீதமான தலைவன். பாடமாய்க்கொள்ளணும் பிள்ளைல, கட்டாயம் பாடமாய்க்கொள்ளணும். சில டைமுகள்ல இது ஒரு 4 மார்க்ஸுக்கு ஒரு தனி கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் கட்டாயம் பாடமாகிக் கொள்ளணும். சில டைம்ல எம்சிக்கு கேள்விக்கும் வரலாம். எனவே பிள்ளைகள் மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே 7 கூட்டம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை பெற்றுக் கொள்வார்கள். அதுல முதலாவது நீதமான நீதியான ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். உலகத்துல எல்லா சந்தர்ப்பத்திலும் பாடசாலையாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், பள்ளி நிர்வாகியாக இருக்கலாம், ஒரு தலைமை பொறுப்பை எடுத்தால் நீதமாக என்ன செய்ய வேண்டும்? அந்த தலைமை பொறுப்பை செய்ய வேண்டும். அவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். இரண்டாவது, இறை வணக்கத்தில் வளர்ந்த இளைஞர்கள், இளமட்டமான சின்னமுள்ளேல். அப்ப நாம எல்லாரும் வருவோம். சின்னமுள்ளேல் இளமட்டமான, உதாரணமாக இளம் வயசுல நாங்க செய்யற அமல் இருக்கா இல்லையா, இது பிள்ளைகள் அல்லாஹ்விடத்துல நல்ல ஏற்றமானது. ஏண்டா பிள்ளைகள் இளம் வயசுலதான் செய்தான் கூட திரு. இந்த கிழட்டு வயசுல 85-90 வயசுல பிள்ளைகள் நாங்க அங்காலஞ்செல்லாம் போய் சுத்தி திர்றதா? சொல்லுங்க.
சரிதானே? இப்ப இளமட்டமான வயசுல சைத்தானுடைய புழக்கம் எங்களோடு மிக நெருக்கமாக சைத்தான் இருப்பான். ஏன்னா வயசு போனா பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏன்னா வெளியால போறல்ல, ட்ரிப் போக மாட்டோம், ஃபன் பண்றல்ல, ஏன்னா இவ்வாறு பிள்ளைகள் ஒன்றுமே நடக்காது. கடைசாக 80 வயசு ஆயிட்டா குருவானும் ஆளு மாதிரி இருக்கும். ஆனா இந்த இளமட்டத்துல நாங்க செய்கின்ற அமல் இருக்கா இல்லையா, நாங்க தொழுகிறது, ஏன்னா வயசு போனா நின்று தொலையலாது, இருந்து தொழணும் அல்லது தூங்கிட்டு தொழணும், ஏன்னா எலும்பேலாது நோய். இளமட்டம் நல்ல ஆக்டிவாக இருக்கின்ற போது என்ன செய்யலாம், நல்ல ஆரோக்கியமாக தொழலாம். இந்த சந்தர்ப்பத்துல தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்விடத்துல மிகவும் ஏற்றமானது. எனவே நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரிசிக்குள் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். இளைஞர்கள் எப்படியான இளைஞர்கள் என்றால் இறை வணக்கத்தில் வளர்ந்த இளைஞர்கள், அல்லாஹ்வோடு மிக நெருக்கமான தொழுகையோடு டச்சானவர்கள், நோன்பு பிடிப்பார்கள், பாவமான விடயங்கள்ல ஈடுபடாம பேணுதலாக, அல் வர என்று சொல்றது பேணுதல், அல் வர பேணுதலாக இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதே மாதிரி பள்ளியோடு தொடர்புடைய மனிதன், அடிக்கடி பள்ளியோட என்ன, அப்ப பள்ளியோடு தொழகுன்ற மனிதன் யாரு, தொழக்கூடியவன் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நெல் கிடைக்கும். ஏண்டா தொழுற வந்தான் பள்ளிக்கு போவான். எனவே பள்ளியோடு அடிக்க டச் பள்ளியோடு கூடுதலாக நாங்கள் தொடர்பு கொண்டால் பாவம் செய்த வீதம் மிக மிக குறைவாக காணப்படும். ஏன்னா அல்லாஹ்வோடு நாங்க அடிக்கடி தொடர்பு கொள்கின்ற போது பாவம் செய்ய மாட்டோம். எனவே அல்லாஹ்வோடு நாங்க அடிக்கடி தொடர்பு கொள்ளாட்டி பாவங்கள்ல ஈடுபடுவோம். மூன்றாவது. நாலாவது, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு பிரிந்து சென்ற இரு மனிதர்கள். அப்ப இஸ்லாத்தில் நண்பர்கள் இருக்க வேண்டும், நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நண்பர்கள் சேர வேண்டும். ரெண்டு நட்பும் எப்படி இருக்கணும்டா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், உலக நோக்கத்துக்காக வேண்டி இருக்கக்கூடாது. ரெண்டு நட்பும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்ன ரெண்டு நட்பும் இருக்க வேண்டும். ரெண்டு நண்பர்களும் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள்ல, அல்லாஹ் விரும்புகின்ற செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாம கெட்ட நண்பர்களோடு நீங்க சேர வேண்டாம். அவ்வாறு அவர்கள் மோசமான நண்பர்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களோடு நீங்க சேர வேண்டாம், பிரிந்து கொள்ளுங்கோ. எனவே பிள்ளைகள், அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டோ பிரிந்த இரு மனிதர்கள். அப்ப நேசம் கொள்றது என்பது, நான் ஒருவரை நேசம் கொள்றேன்டா அவருடைய பணத்தை வச்சு, அவருடைய மதிப்பை வச்சு நான் அவரோடு சேர்றதில்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நண்பரோடு நான் சேர வேண்டும். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள்ல ஈடுபட வேண்டும், ரசூல் சொல்லுகின்ற செயற்பாடுகள்ல ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாமிய வாழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, சும்மா பார்த்தா சட்டப்படி. உதாரணமாக பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? இப்ப பிள்ளைகள், அபூபக்கர் அலியும் சுவர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட்டவர் தான், ரசூலுல்லாவும் சுவர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள். இந்த நட்பு எப்படி நட்பு, நல்லமா இல்லையா? இப்படியான நட்பை தான் நீங்க சொல்ல வேண்டுமே தவிர மோசமான நட்புகள்ல நீங்க ஈடுபட வேண்டாம். இப்ப பாருங்க, ரசூலுல்லாவை அபூபக்கர் அலி மிக நெருக்கமான நண்பர்கள். அப்ப இந்த நட்பை பாருங்க, அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள். அப்படியான ஒரு நட்பு. ஏன்னா அபூபக்கருக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையிலான தொடர்பு நட்பு, நண்பர். ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போகின்ற போது முதலாவதாக சொன்னதை யார்கிட்ட சொன்னாரு? முதலாவது மிஅராஜ் ரசூலுல்லாஹ் போனாரா இல்லையா? விண்ணுலகுக்கு போய் அங்க சுவர்க்கத்தை காண்பிக்கப்பட்டது, நரகம் காண்பிக்கப்பட்டது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வந்து தன் நண்பர் அபூபக்கர்ட்ட சொல்கிறார். அபூபக்கர் அலி அந்த விஷயத்தை அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம, நபியே நீங்க எப்படி போனீங்க, ரசூலுல்லாஹ் அப்படி எங்க போனாரு, எதால போனாரு, எந்த ரசூலுல்லாஹ் போய் நிப்பாரா, இங்க இருந்து எப்படி அங்க போற, இப்படி எல்லாம் கேட்கல. உடனடியாக ரசூலுல்லாஹ் சொன்ன போது, நபியே நீங்க சொல்றது உண்மைதான் என்று உண்மைப்படுத்தினார். அதனாலதான் அவருக்கு அபூபக்கர் சித்திக் என்ற பெயர். அபூபக்கர் தான் அவருடைய பெயர். பக்கத்துல சித்திக் என்றார், உண்மைப்படுத்தினார். மிஅராஜ் சம்பவத்தை உண்மைப்படுத்தினார். இதுதான் நட்பு. எனவே கெட்ட நட்போடு சேர வேண்டாம், பிரிந்து கொள்ளுவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டும் பிரிஞ்சு கொள்வோம். ஏண்டா பிள்ளைகள், இந்த நண்பர்கள் தான் வழிகெடுக்கக்கூடியவர்கள், இந்த நண்பர்கள் தான் நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள். நேர்வழி தரக்கூடிய நண்பர்களோடு சேர வேண்டும், கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது. அவ்வாறு சேர்ந்தா எல்லாருமே நாசம். அடுத்தது பிள்ளைகள், துருநடத்தைக்கு அழைக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்றது. உதாரணமாக பிள்ளை, தனிமையில ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க,
பேசுற நம்ம உள்ள தனிமையில ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. மூன்றாவது யார் இருப்பான்? கணவன் மனைவி இல்லையா? ஷைத்தான். ஷைத்தான். இப்ப பிள்ளை மூன்றாவது ஷைத்தான் என்ன செய்வான்டா, ரெண்டு பேரும் எவ்வாறே என்ன தனிமையில் இருக்கின்ற போது ஒரு தவறான முறையில ஈடுபடத்தான் தூண்டுவான். இந்த டைம்ல நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புண்டு நாம் நல்லா பயன்படுத்துவோம் என்று பயன்படுத்துறல்ல. வேண்டாம், அல்லாவை பயந்து கொள்ளணும், இது நமக்கு வேண்டாம் என்று யாரு விலகி போறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில அல்லாவுடைய அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்ன, தனிமையில் இருக்கின்ற போது பிள்ளைகள் அப்ப எங்களுக்கு என்ன, யாரும் இல்ல வீட்டுல, பாப்பா இல்ல, உமா இல்ல, தம்பி இல்ல, நானா இல்ல, யாருமே இல்ல. அப்ப திடீர்னு மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் இந்த டைம்ல ஷைத்தான் நடுவுல, ஷைத்தான் எப்போதுமே கெட்டு போறதான் சொல்லுவான். எனவே இந்த சந்தர்ப்பத்துல இது ஒரு சும்மா லேசான விஷயம் அல்ல. இந்த டைம்ல பிள்ளைகள் ஷைத்தான் சும்மா ஷைத்தானுடைய ஆதிக்கம் கடுமையாக இருக்கும். இந்த டைம்ல நீங்க உங்களோட ஈமான பாதுகாத்து கொண்டீங்கண்டா நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் ரகசியமாக தர்மம் செய்தது. தர்மம் செய்கின்ற போது சொல்லுவாங்களா இல்லையா, வலது கைக்கு தர்மம் செஞ்சா எந்த கைக்கு விளங்கக்கூடாது, இடது கைக்கு தெரியப்படாது. அப்ப அதுக்காக வேண்டிய பிள்ளைகள் என்ன, இப்படி தர்மம் செய்கின்ற போது கையை பின்னுக்கால வச்சு கையே நீ பார்க்க கூடாது, இந்தாங்கோ அப்படியா கொடுக்குற? இல்ல இல்ல. இல்ல. என்ன அர்த்தம்டா பிள்ளைகள், பகிரங்கமாக ஒரு சிலாக்களுக்கு பிள்ளை பகிரங்கமாக தர்மம் செய்கின்ற போது சில டைம்ல தன்னை அறியாமலே ஒரு பெருமை ஒன்று வந்து, நான் ஒரு குடையாளி, அந்த பெருமை வந்தா முத்தகப்பீர் என்கின்ற பெருமைக்குரியவன் அல்லாஹ்வுக்குரிய பண்பு. எனவே அந்த அல்லாஹ்வுக்குரிய பண்பு எனக்கு வந்துட்டு நான் தர்மம் செய்கின்ற போது அந்த நன்மை ஒன்றுமே இல்லை. அதனால ரகசியமாக தர்மம் செஞ்சா யாருக்குமே விளங்காது. எனவே அந்த நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதனால பகிரங்கமாக தர்மம் செய்யறது தவறண்டு இல்ல, ஆனா தவறு இல்ல, பகிரங்கமா தர்மம் செய்யலாம், தவறல்ல. இருந்தாலும் சில டைமுகள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு சல்லிய கூட கொடுக்கின்ற போதோ இயல்பாகவே சில டைம்ல தனக்குள்ள பெருமை ஒன்று வரலாம். எனவே இதை பாதுகாத்து கொள்ளுங்க என்பதற்காக வேண்டாம் இஸ்லாம் ரகசியமாக தர்மம் செய்வார், ஆனா எங்களுக்கு விளங்காது. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நாளை மகசர்ல சொல்லுவான், இந்த மனிதன் இப்படியெல்லாம் தர்மம் செய்தான், இது எங்களுக்கு தெரியாதா? அப்படியா? அப்ப சில ஆட்கள் தர்மம் செய்வாங்க, பகிரங்கமாக விளங்கும், அதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட பெருமதிக்கு அர்த்தம் இல்லை. இஸ்லாம் சொல்லுது மேக்சிமம் பெருமை வரும் எல்லாரும், சில ஆட்களுக்கு வராது. அதுக்காக வேண்டி இவர் பெருமைக்காகத்தான் கொடுக்கிறாருன்னு சொல்றேன்ல, மேக்சிமம் பிள்ளைகள் பெருமை வரும், ஆனா சிலர்களுக்கு வராது. அப்ப யாருக்கு வரும் வராது என்று சொல்ல இயலாது. எனவே நீங்க என்ன செய்யுங்க, ரகசியமாக தர்மம் செய்து கொள்ளுங்க, இவங்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும். அதே மாதிரி தனிமையில் அல்லாஹ்வுக்காக தனிமையில அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கின்ற மனிதர்கள். அப்ப தனிமையில என்ன, இரவையில தஹஜ்ஜுதுக்கு எழும்பி இறைவன் நாங்க துவா கேட்கிறது, தனிமையில இருந்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி எங்கட பாவத்தை கவலைப்பட்டு நாங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்கிறது. இவ்வாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி கண்ணீர் சிந்திய மனிதன் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிலையில் இருப்பான். இதை ஏன் நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன்டா, எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த கேள்வி தனிய வரலாம் பிள்ளைகள், எம்சியூ கேள்விக்கு வரலாம், எஸ்ஏ கேள்விக்கு வரலாம். அதனாலதான் இந்த கேள்வியை நல்லா முடிச்சு கொள்ளுவோம். இது கிளியரா உங்களுக்கும் மகிஷர்? ஓ சார், கிளியர். அடுத்தது பிள்ளைகள் ஷஃபாத்துக்காக ரசூலாட்ட ஷஃபாத் மன்றாட்டம் என்ன சிபாரிசு செய்யறது. உதாரணமா இப்ப நாங்கெல்லாம் ஒரு என்ன படிச்சிருப்போம், ஆனா ஒரு வேலை எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யற, சில மினிஸ்டர் மாட்ட போய் எங்களுக்காக சிபாரிசு செய்யும் ஒரு ஆளை பிடிச்சி நாங்க என்ன எங்களை வேலை எடுத்தாங்க லஞ்சம் கொடுக்குறல பிள்ளைல, லஞ்சம் இஸ்லாத்துல ஹராம், கூடாது. லஞ்சம் கொடுத்து வேலை எடுத்த அந்த சம்பளம் ஹராம். நான் சொல்றது என்னன்னா சிபாரிசு செய்யறது. என்ன சிபாரிசு செய்யறேன்னா, இவரை கூட்டிட்டு போய் இவர் படிச்சிருக்காரு, இன்னும் வேற இல்ல, என்ன தகுதி எல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சிபாரிசு செய்யற, அது வேற. சிபாரிசு என்பது வேற, லஞ்சம் கொடுக்கறது என்பது அது வேற. லஞ்சம் இஸ்லாத்துல கூடாது, நல்லா விளைய கொள்ளணும். ரைட். அப்ப ஷஃபாத்துக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்காக நபிமார்களோட போடுறது. இப்ப ஒவ்வொரு நபிமாட்டையும் போவாங்க, எங்களுக்காக வேண்டி அல்ல, என்ன நாளை மறுமையில பிள்ளைகள் இது எங்களோட கண்களுக்கு விளங்காத பகுதி. அப்ப அதனால வாயால சொல்லத்தான் மேலுமே தவிர படம் போட்டு காட்ட இயலாது. ஏன்னா நாளை மறுமை விஷயங்களை வாயால சொல்லலாம், படம் போட்டு காட்ட இயலாது.
எனவே பிள்ளைகள் நாளை மறுமையில வெயில் பக்கத்தில் இருக்கின்ற போது கடும் வியர்வையால மனிதன் அவதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு கடுமையான ஒரு வேதனையில இருக்கிற டைம்ல தான் ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் போய் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்கோ, ஷஃபாத் செய்கோ, கேள்வி கணக்க அவசரப்படுத்த சொல்லி அல்லாஹ் கேள்வியை கேட்டுட்டா அப்ப வலது கையிலேயோ இடது கையிலேயோ ஏடு கிடைக்குமா இல்லையா? ஏன்னா அந்த பெருபேர் ஒன்று கிடைக்குமா இல்லையா? எங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி என்ன உதாரணமா எழுதியாச்சு சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 4ஆம் மாசம் ரிசல்ட்ஸ் வரும். இப்படி இருக்கின்ற போது திரும்ப 5ஆம் மாசம் இப்படி சொன்னா பிள்ளைக்கு என்ன நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் அவசரமா வரணும், வந்தாய் ஃபெயிலோ பாஸோ என்ன ரிசல்ட்ஸ பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வமா இருக்கா இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்க. இருக்கும். இதே மாதிரிதான் பிள்ளைகள் நாளை மறுமையில என்ன கடுமையான வெயில் மனுஷனுக்கு தாங்க இயலாது. இந்த டைம்ல தான் எல்லா நபிமார்கிட்டையும் போவாங்க. ஆனா ரசூல்லா மாத்திரம்தான் என்ன செய்வாருண்டா மகாமு மஹமூத் என்கின்ற இடத்துல சுஜூது செய்து மன்றாடுற அல்லாட்ட சிபாறு செய்வாங்க. அல்லாஹ் சொல்லுவா நபியே நீங்க எடுப்புக்கோ சொல்லுவான். எழுப்பி விசாரணை ஆரம்பிக்கப்படும். எனவே நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளணும், மக்காமு மஹமூத் இது எம்சிக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஷஃபாத்துடைய வகைகளை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த 2 வகை ரசூலுல்லாஹ்வுக்குரியது, மற்ற 2 பொதுவானது. 2 வகை ஷஃபாத் என்பது ரசூலுல்லாஹ்வுக்குரியது. ஒன்று பிள்ளைகள் ஷஃபாத்துல் குப்ரா பெரிய மன்றாட்டம் என்பதுதான் நான் சொன்னது ஏற்கனவே. மகாமு மஹமூத் என்கின்ற இடத்துல பெரிய ஒரு மன்றாட்டம் அல்லாஹ் இடத்துல வேதனை, அதாவது விசாரணை அவசரப்படுத்த சொல்லி கொஞ்சம் மக்கள் கடுமையா அவதிப்படுறாங்க, கொஞ்சம் விசாரணையால் அவசரப்படுத்து என்று ரசூலுல்லாஹ் சுஜூதில் அப்படியே இருப்பார்கள். இது நாளை மறுமையில நடக்கக்கூடிய விடயம். அதே மாதிரி விசாரணை இன்றி மூமின்களை சுவர்க்கத்துக்கு போறது, விசாரணை ஒன்றுமே இல்லை ஆனா சுவர்க்கத்துக்கு போறது, அப்படியான ஒரு ஷஃபாத்தும் இருக்கு. அப்ப முஸ்லிம்கள் இல்ல மூமின்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முஸ்லிம்கள் அல்ல மூமின்கள். மூமின்கள் விசாரணை ஒன்றுமே இல்லாம நேரடியாக ஷஃபாத்தினூடாக சிபாரிசினூடாக நேரடியாக போவார்கள். இது 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஷஃபாத்தாகும். இன்னும் 2 இருக்கிறது, சுவர்க்கத்தின் தரத்தை உயர்த்துறது. நாங்க உதாரணமாக பிள்ளைகள் வேலைக்கு போனா எங்கட தரத்தை நாங்க வேலைக்கு போகின்ற போது ஒவ்வொரு ஆட்கள் அவங்களோட தரத்தை உயர்த்துறையா இல்லையா? சொல்லுங்க. ஓ சார். அதே மாதிரி பிள்ளைகள் நாளை மறுமையிலையும் என்ன செய்வோம்னா நாங்க ஒரு சொர்க்கத்துல இருப்போம். திரும்ப நம்மட நன்மை நம்மட தீமைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்டா நாளை மறுமையில ஒரு சொர்க்கத்துல இன்னொரு சொர்க்கத்துக்கு நாங்க மாறி போறோம். உதாரணமாக இப்ப நம்ம நாட்டுல ஒரு நபர் ஜெயில அடைக்கப்பட்டா பெரிய பாவம் செஞ்சா ஜெயிலே வர இயலாது. சின்ன சின்ன பாவம் செஞ்சா ஜனாதிபதி என்ன செய்வாரு, பொது மன்னிப்பொண்டு விட்டு மக்களை ரிலீஸ் பண்றியா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி நாளை மறுமையிலே அப்படித்தான் சில ஆட்கள் பெரிய பாவம், பெரிய ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், என்ன வட்டி, அதே மாதிரி விபச்சாரம், இப்படியான ஆட்களை ரிலீஸ் பண்ண இயலாது. பாவம் செஞ்சிருப்பான், சின்ன சின்ன பாவம், நன்மை செஞ்சிருப்பான், சில ஆட்கள் நன்மை சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, சில ஆட்கள் நல்ல பெரிய நன்மை செஞ்சிருப்பாங்க. எனவே இப்படியான ஆட்களுக்கு அல்லாஹ் சில சொர்க்கங்களை கொடுப்பான், திரும்ப சொர்க்கத்தை கொஞ்சம் உசத்தி கொடுப்பான், தரத்தை உசத்துறது. இது ஒரு வகையான ஷஃபாத், ஷஃபாத்தின் ஊடாக சொர்க்கத்துடைய தரத்தை உசத்துறது. எனவே பிள்ளைகள் சுவர்க்கத்துடைய தரத்தை உயர்த்துதல் என்ற ஒரு ஷஃபாத் இருக்குது, இது பொதுவானது. அதே மாதிரி நரக வேதனையிலிருந்து விடுதலை பெறுறது. நான் சொன்ன மாதிரி சில ஆட்கள் சின்ன சின்ன பாவம் செஞ்சிருப்பாங்க, நரகத்துல இருப்பாங்க, இவங்களை ரிலீஸ் பண்றது. இப்ப நம்ம நாட்டுல சின்ன சின்ன பாவம் செஞ்சா ஜனாதிபதி என்ன செய்வாரு, கொஞ்சம் பேரை புதிய ஜனாதிபதி ஒரு ஆள் வந்தா கொஞ்சம் பேரை அப்படியே ரிலீஸ் பண்றது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமையில சில சின்ன சின்ன பாவம் செஞ்சிருப்பாங்க, அவங்கள நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்றது. இப்படியான ஒரு ஷஃபாத்தும் இருக்கிறது. இதுதான் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய ஷஃபாத் என்று சொல்றது. சரிதான்? அதே மாதிரி பிள்ளைகள் 3ஆவதாக ஹிசாப், மறுமை விசாரணை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாரு, மன்றாடி மகாமு மஹமூத் என்கின்ற இடத்துல அப்படியே சுஜூதுல இருந்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி துவா கேட்பார். அல்லாஹ் என்ன செய்வான்டா நபியை எடுப்புங்கோன்னு சொல்லிட்டு இப்ப ஹிசாப் என்கின்ற, ஹிசாப் என்பது என்னன்னா மறுமையுடைய விசாரணை ஆரம்பிக்கப்படும். இந்த மறுமை விசாரணையில எல்லாமே விசாரிக்கப்படும், சகல விடயங்களும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை தொடர்ந்து
சகல விஷயங்களும் விசாரிக்கப்பட்டு வலது கையில் என்ன செய்யப்படும்டா பட்டோலைகள் வழங்கப்படுற விஷயம் ஒன்றைக்கு அதுவும் ஒரு பைசாக வரும். பட்டோலைகள் வழங்கப்படுறது நன்மை செஞ்சிருந்தா என்ன வலது கையில பட்டோலை, தீமை செஞ்சிருந்தா இடது கையில பட்டோலை. எனவே நன்மை செஞ்சால் நன்மை இந்த பட்டோலை வலது கையில வழங்கப்பட்டா சந்தோஷமாக செல்வார். எனவே பிள்ளைகள் அதே மாதிரி ரிசல்ட் வர மாதிரி தான் எங்களுக்கு ஏழாவது ரிசல்ட் பிள்ளைகள் 3A வந்தா 2 பாயிண்ட்டுக்கு மேல வந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க. சந்தோஷமாயிக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பிள்ளை ரிசல்ட் சும்மா 3C வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் கவலையாய் கவலை அடிக்கும். அப்படித்தான் பிள்ளைகள் அதே மாதிரி தான் பிள்ளை நாளை மறுமையில ரிசல்ட் தராது. இப்ப நாங்க எக்ஸாம் எழுதினா பிள்ளைகள் எங்களுக்கு ரிசல்ட் வர மாதிரி இந்த உலகத்துல நாங்க வாழ்கின்ற போது நாங்க நன்மை செஞ்சிருப்போம் தீமை செஞ்சிருப்போம் எங்களுக்கு தெரியாது எது நன்மை எது தீமை எப்ப செஞ்சோம் எந்த டைம்ல செஞ்சோம் மறந்துடுவோம். ஆனா நாளை மறுமையில எல்லாம் ஃபுல்லாக தராசில நாளை மறுமையில விசாரிக்கப்பட்டு விசாரணை செய்யப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை தொடர்ந்து நாளை மறுமையில எல்லாரையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக விசாரிப்பான். விசாரணத்துக்கு பிறகுதான் அடுத்ததாக பட்டோலைகள் வழங்கப்படும். வலது கையில பட்டோலை வழங்கப்பட்ட என்ன அர்த்தம்னா அவர் சுவர்க்கவாதி. இடது கையில பட்டோலை வழங்கப்பட்ட என்ன அர்த்தம்னா அவர் நரகத்துக்குரியவர் என்று அடையாளப்படுத்துறத. அதே மாதிரி மீசான் என்கின்ற தராசு இருக்குது. இந்த நன்மையை போடுறதுக்கும் தீமையை போடுறதுக்கும் தராசு இருக்கு. இந்த தராசிக்குள்ள எப்படியான தராசுண்டா சும்மா சட்டப்படி தராசி நன்மை. அப்ப ரெண்டையும் போட்டா நன்மை கூடினா சொர்க்கத்துக்கு போய்த்துருவோம், தீமையை கூடினால் நரகத்துக்கு போய்விடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்கிறான், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணுவளவு நன்மை செஞ்சாலும் நாளை மறுமையில நேரடியாக லைவாக அதை கண்டுகொள்வாய். சின்ன அமல் தான் இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு கீத்தை ஒரு துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ரசூலோட ஹதீஸ். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பேரிச்சம்பழம் நாங்க மனுஷனை கொடுக்கின்ற போது பிள்ளை ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறியோ அதை வெட்டி கொடுக்குறதா? பிள்ளை நாங்க யாரும் கேட்டா பிள்ளைங்க ஒரு பேரிச்சம்பழம் தாங்கோண்டு கேட்டா அவங்க அதை நாளாக பிளந்து அந்த துண்டு பிடிங்கோண்டு கொடுக்குறதா? இல்ல சார். நாங்க முழுமையா கொடுப்போம். இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உனக்குட்ட ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது. ஒரு பேரிச்சம்பழம் இருந்து ஒரு ஆள் கேட்காரு ஒரு துண்ட ஒரு கீத்தை எடுத்து கொடு. ஆனா நினைக்க கூடாது இந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து என்ன நன்மை நமக்கு இல்ல 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 அப்படி யோசிக்க வேணாம். இஸ்லாம் சொல்லுதோ இந்த துண்டு என்ன செய்ய இந்த பேரிச்சம்பழ துண்டு உன்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று சொல்லுது. அதனாலதான் அல்லாஹ் அடுத்த குர்ஆன் வசனத்தை டச் பண்றான் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு பேரிச்சம்பழத்துடைய ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை பயந்து கொள். குர்ஆன் சொல்லுது وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. ஒரு அணுவளவு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஒரு அணுவளவு அணுண்ட ஆக சின்னது பேரிச்சம்பழத்தை விட சின்னது ஒரு அணுவளவு நன்மை செஞ்சாலும் நாளை மறுமையில நேரடியாக லைவாக அதை கண்டுகொள்வாய். திரும்ப அல்லாஹ் சொல்றான் وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணுவளவு தீமை செஞ்சாலும் நாளை மறுமையில அந்த தீமை இது சின்ன தீமான பொய் சொல்றது சும்மா நோமலான பொய் தானே என்ன நன்மை என்ன அவரால பார்த்து நாங்க சிரிக்கிறது சாட புன்முறு அதுக்காக ரோட்டால எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறல்ல என்ன ஒரு மனுஷனை பார்த்து சும்மா புன்முறுகள் இதுவும் பெரிய சதக்கா. இருந்தால் இதை நாங்க பெருசா யோசிக்கிறியா பெரிய ஒரு நன்மைன்னு யோசிக்கிறியா அப்படி யோசிக்கிறல்ல. ஆனா இஸ்லாம் சொல்லுதோ ஒரு சிறிய அளவு நன்மை செஞ்சாலும் அதை நாளை மறுமையில நேரடியாக லைவாக கண்டுகொள்வாய். அதுதான் அல்லாஹ்வுடைய தராசு. ஒரு சின்ன அமலையும் விட்டு வைக்காது. இதுதான் நாளை மறுமையில நாங்க மீசான் என்கின்ற தராஸ் என்ற விஷயம். ரைட், இதான் பிள்ளைகள் அந்த விஷயங்கள்மா இதுல நான் கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுமா? ரைட், இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது பிள்ளை என்னண்டாமா இந்த ஆதாரங்கள் கேட்டு வர பிள்ளைகள் மறுமை வாழ்வு உண்டு என்பதற்கான ஆதாரம் என்று கேட்டா பிள்ளைகள் சில இடங்கள்ல எப்படி வரும்னா மறுமை உண்டு என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் ஒவ்வொன்று தருகண்டு கேட்டா
ஒரு குர்ஆன் வசனமும் ஒரு ஹதீஸ் மட்டும்தான் எழுத வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். பிள்ளைகளா, தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது. நாம 3 வசனம் தெரிஞ்சா 3 வசனத்தை எழுதக்கூடாது. ஒரு வசனம் என்று கேட்டா ஒன்றை எழுதும். ஒன்றை எழுதி பிள்ளை உதாரணமாக ஒரு 4 மார்க்ஸுக்கு வந்தா அந்த வசனத்தை எழுதிட்டு அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை நாங்க சும்மா மேலோட்டமாக டச் பண்றது மட்டும்தான். உதாரணமாக பிள்ளைகள், உதாரணமாக இப்ப இஜ்திஹாத் இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் ஒன்று தருக என்று கேட்டா குர்ஆன் வசனம் எழுதிங்க சொல்லுங்க. இஜ்திஹாத் இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் ஒவ்வொன்று தருக என்று கேட்டா குர்ஆன் வசனம் என்ன எழுதுவீங்க? அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கு கட்டுப்படுங்கள், உலுல் அம்ர். ரைட். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரு மின்கும், உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி குர்ஆன் போடுவீங்க. இப்ப இதுக்கு விளக்கம் எழுதுகின்ற போது எப்படி எழுதுறா சும்மா நோமலாக டச் பண்ற மட்டும்தான். உதாரணமாக மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வஉலில் அம்ரு மின்கும், உங்கள் தலைவர்கள் முஜ்தஹிதுகளுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதால இஜ்திஹாத் என்பது இஸ்லாத்துல அனுமதி. அவ்வளவுதான். ஷோர்ட்டான விளக்கம் மட்டும் பிள்ளைகள் விரிவாக எழுதுற இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகளா. இதெல்லாம் பிள்ளைகள் தனியா ஒரு 10 மார்க்ஸுக்கு பாரல்ல. 10 மார்க்ஸுக்கு வருகின்ற போதுதான் நாங்க நிறைய குர்ஆன் வசனங்களை போட்டு விளக்கணும். அது 4 மார்க்ஸுக்கு வந்தா பிள்ளைகள் மேக்சிமம் நாங்க என்ன செய்யலாம் கேட்பாங்க. சிலது பொதுவாக கேட்டால், உதாரணமாக பிள்ளைகள் மறுமை வாழ்வு உண்டு என்பதற்கான ஆதாரம் சில டைம்ல 6 மார்க்ஸுக்கு அப்படி பொதுவாக கேட்டா என்ன செய்யணும்டா, கட்டாயம் குர்ஆன் ஹதீஸை எழுதுறதோட மேலதிகமான ஆதாரம் ஒன்று இருக்குது. மறுமை உண்டு என்பதற்கான தர்க்க ரீதியான ஆதாரம் இருக்குது. ஏன்னா நாங்க நிரூபிக்கிறது தர்க்கம் என்னன்னா நாங்க நிரூபிக்கிற. உதாரணமாக பிள்ளைகள் ஒன்று ஆரம்பம் இருந்தால் எதிரிக்கும் முடிவு. இப்ப உலகம் அல்லாஹ் படைச்சான்னா திரும்ப ஒரு ஆரம்பம் இருந்தால் அதனுடைய முடிவு ஒன்றி. இந்த மாக்கருக்கு ஆரம்பம் இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு ஒன்று அழிவு ஒன்றி இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து விடயங்களும் படைப்பவன் சக்தி பெற்ற அல்லாவுக்கும் அனைத்தும் அழிக்க சக்தி உண்டாய். இந்த பிரபஞ்சத்தை நாங்க சொல்றோம் அல்லாதான் படைத்தான். படைத்தவனுக்கு அழிக்க தெரியுமா இல்லையா? அழிக்க இயலுமா இல்லையா பிள்ளைகள்? இந்த மாக்கரம் படைச்சவனுக்கு அழிக்க இயலுமா இல்லையா? உலகத்தை படைச்சவனுக்கு பிள்ளைகள் படைக்கிறதுக்கு சக்தி இருந்தா அழிக்கிறதுக்கு சக்தி இருக்குத்தானே. அப்ப இதை நாங்க நிரூபிக்கிறது ஏன்னா இது நாங்க எங்களோட பிராக்டிக்கலாக எங்களோட சிந்தனையில நிரூபிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் என்பது அப்படி இல்லை. அது அல்லாஹ் சொல்றது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நாங்க அது அல்லாஹ் வஹி. இப்ப நாங்க பகுத்தறிவு ரீதியாக அல்ல தர்க்க ரீதியாகண்டா நான் எங்களை யோசிக்க வைக்கிறோம். ஓ சரிதான். அதே மாதிரி இன்றைய விஞ்ஞானம் இன்றைய சயின்ஸும் என்ன செய்யுதுன்னா உள்ள நிரூபிக்கிறது. அதாவது அழியக்கூடியது, அதாவது பிள்ளைகள் அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து அனைத்தும் அழியக்கூடியது எல்லாமே அழியுமா? அப்ப என்ன சொல்லுதுண்டா இஸ்லாமும் என்ன சொல்லுது? இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. என்ன செய்யுமா உலகம்? என்ன அழியும் என்று சொல்லுது. அப்ப இதைத்தான் விஞ்ஞானமும் சொல்லுது. இதைத்தான் விஞ்ஞானம். எனவே பொதுவாக கேட்டா மறுமை நாளுக்குரிய ஆதாரங்கள் என்று பொதுவாக கொஞ்சம் மார்க்ஸ் கூட கேட்காங்க. 6 மார்க்ஸ் கேட்டா குர்ஆன் ஹதீஸ் கட்டாயம் எழுதப்பட வேண்டும். மேலதிகமான ஆதாரங்களை சும்மா நோமலாக பிள்ளைகள் எழுத வேண்டும். நோமலாக எழுதணும், கடுமையாக விளக்க தேவையில்லை. என்ன பிரச்சனைடாமா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மார்க்ஸை தான் பார்க்கணும். நீங்க எத்தனை மார்க்ஸுக்கு கேட்காங்க என்ற விஷயத்த கட்டாயம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த மார்க்ஸை வச்சுதான் நாங்க விளக்கத்தை குறைக்கிறதா என்ற விஷயம் தீர்மானிக்க வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலாவது பாடத்துல மார்க்ஸ் சிஸ்டம் எல்லாம் அழகா சட்டப்படி சொல்லி தந்து. எதுக்கு அறிமுகம் எழுதணும், எதுக்கு அறிமுகம் தேவையில்லை, எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், எப்படி எழுதணும் என்ற விஷயம் எல்லாம் முதலாவது கிளாஸ்ல முழுமையாக தெளிவுபடுத்திட்டு இந்த மார்க்ஸை வச்சுதான் நீங்க விளக்கத்தை கூட்டுறதா குறைக்கிறதா என்ற விஷயத்தை நீங்க தீர்மானிக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகள் இப்ப பாருங்க, உலகம் அழியும் என்ற விஷயம் கன்ஃபார்ம். அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நாங்க சொல்லலாம். என்னண்டா மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று வர பாஸ் பேப்பர்ல. மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் பொதுவாக பிள்ளைகள் மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் என்று பொதுவாக கேட்டால் நல்லா வணக்கம். பொதுவாக கேட்டா நடந்து முடிந்த அடையாளங்கள் எழுத வேண்டும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் எழுத வேண்டும்,
நடக்கவிருக்கக்கூடிய இன்னமே நடக்கல ஆனா நடக்கும் என்று எதிர்வு கூறல் இருக்கிறதா இல்லையா? இவ்வாறான அடையாளங்களை எழுத வேண்டும். சில டைம்ல பிள்ளைகள் சில டைம்ல கேட்கலாம், மறுமை நாளுடைய அடையாளங்களில் நடந்து முடிந்த அடையாளங்கள் 4 குறிப்பிடுக என்று கேட்டா, இப்ப அறிமுகத்துல உதாரணமாக பிள்ளைகள் ஒரு 8 மார்க்ஸுக்கு அப்படி கேட்டா, உதாரணத்துக்கு இப்ப 4 மார்க்ஸுக்கு கேட்டா அறிமுகம் எழுதணுமா? சொல்லுங்க. தேவையில்ல. 4 மார்க்ஸுக்கு புள்ளி அறிமுகம் தேவையில்ல. 6 மார்க்ஸுக்குமா நீங்க அந்த கேள்வியே ஒரு அறிமுகமாக போட்டு நோமலாக. இந்த 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு தான் பிள்ளைகள். 10 மார்க்ஸை கட்டாயம் எழுதவே வேண்டும். கட்டாயம் பிள்ளைகள் 8 மார்க்ஸ் நோமலாக 10 மார்க்ஸை விட கொஞ்சம் குறைய அறிமுகம் சாட எழுதணும். மற்றபடிக்கு பிள்ளை 4 மார்க்ஸுக்கு எல்லாம் தேவையில்லை. ஆனா பிள்ளைகள் சில டைம்ல பிள்ளைகள் மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் பொதுவாக கேட்டால் 3 அடையாளங்களை கட்டாயம் எழுத வேண்டும். பொதுவாக கேட்டா 3 அடையாளங்களை. சில டைம்ல பிள்ளை 4 மார்க்ஸ் கேட்டாலும் கூட மறுமை நாளுடைய அடையாளங்கள் பொதுவாக 4 மார்க்ஸ் கேட்டாலும் கூட 3 அடையாளங்களையும் எழுதி ஒவ்வொன்றிலையும் உதாரணமாக இதுல 1 இதுல 2 அதுல 2 இப்படி மிக்ஸ் பண்ணி பிள்ளைகள் ஒரு 5-4 விஷயத்தை எழுதுறோம். அவ்வளவு மிக்ஸ் பண்ணி எழுதணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதணும். ஆனா கட்டாயம் நடந்து முடிந்த அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், நடக்கவிருக்கும் பெரிய அடையாளங்கள், நடக்கவிருக்கும் என்ற அடையாளம் பெரிய அடையாளங்கள். சில டைம்ல பெரிய அடையாளங்கள் என்று கேட்டாலும் எந்த அடையாளத்தை எழுதணும்? நடக்க இருக்கிறது. நடக்கவிருக்கிறதா பெரிய அடையாளங்கள். மற்றதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். உதாரணமாக மன உச்சைக்கு கட்டப்படுறது, காலம் சுருங்குறது, தகுதியற்றோர்கள் உயர் பதவியில இருக்கிறது, என்ன உயர் கட்டிடங்கள் பில்டிங் இன்னைக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் சொன்னா நல்லா விளைவிக் கொள்ளணும். என்ன மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வாரது, தஜ்ஜால் வாரது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரது, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வாரது. ஏன்னா இதெல்லாம் பிள்ளைகள் பெரிய அடையாளங்கள். சூரியன் மாறி உதிக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய அடையாளங்கள். எனவே பெரிய அடையாளங்கள்னு கேட்கலாம், அல்லது நடக்கவிருக்கும் அடையாளங்கள் என்று கேட்கலாம். எனவே பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். மறுமை நாளுக்குரிய அடையாளங்கள் என்று பொதுவாக கேட்டால் நாங்க என்ன செய்யணும்? பொதுவாக 3 அடையாளங்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த அடையாளங்கள் சம்பந்தமான முழுமையான விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏனென்றால் எம்சிக்கு கேள்விக்கு பிள்ளைகள் இதுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வியை மறுமை நாள் சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் என்று சில டைம்ல எம்சிக்கு கேள்விக்கு வந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எது நடந்து முடிந்த அடையாளம், எது நடக்கவிருக்கக்கூடிய அடையாளம், எது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளம் என்ற விஷயம் கட்டாயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி பிள்ளை இன்னொரு நுணுக்கமான விஷயங்கள் சொல்லித்தார நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இன்னொரு நுணுக்கமான விஷயம், தேசான விஷயம் கொண்டு பிள்ளைல இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அடுத்ததான் நாங்க பாக்குறது மறுமை வாழ்வு. மறுமை நம்பிக்கை முஸ்லிமில் வாழ்வு ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? இப்படியான ஒரு கேள்வி வந்தா பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். மறுமை நம்பிக்கை முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்று வந்தா இதுல பிள்ளைய 3 வகையான கேள்விக்கு ஒரே ஆன்சர் கிட்டத்தட்ட நெருங்கும். உதாரணமாக பிள்ளைகள் தௌஹீத் கோட்பாடு மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேள்விப்பட்டீங்க? சொல்லுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள என்ன மாற்றம்? அடிமைத்துவத்தில் என்ன செய்யும்? விடுதலை. விடுதலை செய்யும். அதே மாதிரி விரக்தி, தோல்வி அதெல்லாம் வருமா? வராது. அதாவது விரக்தி அடைய மாட்டோம், தோல்வியை நாங்க சகித்துக் கொள்வோம். அப்ப இதெல்லாம் ஏன் சகித்துக் கொள்றோம்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அதே மாதிரி பிள்ளைகள் இப்ப பாருங்க, மறுமையை ஏற்றுக்கொள்றதால மறுமையை நாங்க ஏற்றுக்கொண்ட என்ன மாற்றம் வரும்டா? விரக்தி இதெல்லாம் வருமா? மறுமையை ஏற்றுக்கொண்டா தற்கொலை செய்வீங்களா? வராது. அப்ப கிட்டத்தட்ட பிள்ளைகள் அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பாயிண்ட் செட் ஆகுதா இல்லையா? சொல்லுங்க. செட் ஆகும். இன்னொன்னு செட் ஆகும். அதே மாதிரி கலா கதிர். ஏண்டா எல்லாமே ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களுக்குள்ள வருது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ற தௌஹீத், மறுமை என்பது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களுக்குள்ளதான் வரும். அதே மாதிரி கலா கதிர் எதுக்குள்ள வரும்?
ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம். ஈமா கலாக்கதிர் அதையும் போட்டிருக்கோம்ல. கலாக்கதிர் நம்பிக்கை மனித வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள எவ்வாறு துணை புரிகிறது, என்ன மாற்றம் கேட்டாலும் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மன மன விரக்தியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலை கிடைக்கும், பொறுமை, சகிப்புத்தன்மை, உள ஆரோக்கியம். கிட்டத்தட்ட பிள்ளைகள் மறுமையுடைய தாக்கம் என்று கேட்டாலும் கலாக்கதிருடைய தாக்கம், மறுமை அல்லாவை நம்பிக்கை கொள்றதால் ஏற்படும் மாற்றம் என்று கேட்டாலும் கிட்டத்தட்ட 3 பயிற்சி என்ன செய்து சொல்லுங்க. ஒரே மாதிரி. கிட்டத்தட்ட செட் ஆகி பாருங்க. செட்டியா கிட்டத்தட்டமா 1-2 பயிற்சி வித்தியாசமா வந்தாலும் பெரும்பாலும் பிள்ளைகள் செட் ஆகும். என்ன தௌஹீத் கோட்பாடு மனித வாழ்வில் ஏற்படுது தாக்கம் என்று நீங்க ஏற்கனவே நாங்க படிச்சது யாபகம் இருக்கா பிள்ளை சொல்லுங்க. அதே மாதிரி மறுமை நம்பிக்கை முஸ்லீம் வாழ்வு ஏற்படுது தாக்கம் என்று கேட்டாலும் தக்குவா ஏற்படும், என்ன பொறுமை ஏற்படும். அப்ப அல்லாவை ஏற்றுக்கொண்டாலும் பொறுமை ஏற்படுமா இல்லையா சொல்லுங்க. ஏற்படும். நேர்மை என்ற பண்பு வருமா இல்லையா சொல்லுங்க. வரும். அப்ப மறுமையை ஏற்றுக்கொண்டாலும் பொறுமை என்ற விஷயம் வருமா இல்லையா. வரும். நேர்மை என்ற விஷயம் வருமா இல்லையா. வரும். வரும். அப்ப எல்லாம் கிட்டத்தட்ட மறுமை, கலாக்கதிர், என்ன அதே மாதிரி தௌஹீத், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விஷயம். அப்ப எங்களுக்கு லேசா இருக்கு. அப்ப நாங்க கரைச்சல் இல்ல, கஷ்டம் இல்ல, லேசா படிச்சு கொள்ளலாம். சரிதா. இந்த விஷயங்களை கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். ரைட். இப்ப பிள்ளைகள் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றும் சொல்றேன். இன்னொரு பகுதி இருக்கு, 2 பகுதி இருக்கு பிள்ளைகளா. கலாக்கதிர் என்ற விஷயம் ஒன்று. சரிதா பிள்ளை. ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கலாக்கதிர்ல பிள்ளைகள் 4 கட்டங்கள். இந்த இது தேவையான ஒயிட் போர்ட் போட்டோ தேவையா பிள்ளை. குரூப் தேவையாமா. சொல்லுங்க தேவையான. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போட்டோ எடுத்துட்டு பிள்ளைகள் அழிக்கிறேன். ஓகே பிள்ளைகளா. இப்ப பிள்ளைகள் கலாக்கதிரை பார்ப்போம். அதே மாதிரிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். விளங்குதா பிள்ளை. விளங்குதாமா. சரி. என்ன
ரைட் ஓகே பிள்ளைகளா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ரைட் ரைட். கலா கதிர் என்ற விஷயத்தை பார்ப்போம் பிள்ளைகள். கலா கதிர் என்பது ஈமான் கொள்ள வேண்டிய எத்தனாவது அம்சம் பிள்ளைகள்? 6வது. 6வது அம்சம். ஈமான் கொள்ள வேண்டிய இறுதி பகுதி என்ன? ஈமான் கொள்ள வேண்டிய அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, மலக்குகளை ஈமான் கொள்றது, வேதங்களை ஈமான் கொள்றது என்ன? அடுத்து என்ன பிள்ளைகள்? ரசூலுமாக ஈமான் கொள்றது, மறுமையை ஈமான் கொள்றது. அதே மாதிரி நாங்க இறுதியாக பார்க்கிறது கலா கதிர். கலா கதிர் என்பது நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. இது மேலோட்டமாக பார்த்தா பிள்ளைகள் சிக்கல் ஒன்று விளங்கும். என்ன சிக்கல்டா, சேர் நன்மை செஞ்சாலும் அல்லாதான் நாடுகிறான், தீமை செய்தாலும் அல்லாதான் நாடுகிறான். எனவே ரெண்டையும் அல்லாஹ் நாடிட்டு சேர் எப்படி சேர் எங்களுக்கு நரகத்தை சுவர்க்கத்தை தாரது என்ற ஒரு கேள்வி ஒன்று வருமா இல்லையா? சொல்லுங்க. மேலோட்டமா பார்த்தா பிள்ளைகள் நன்மையையும் அல்லாதான் நாடுகிறான், தீமையும் அல்லாதான் நாடுகிறான். அப்ப ரெண்டையும் அல்லாஹ் நாடுறா, அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நாங்க செய்யறோம். செஞ்சா அப்ப எப்படி அல்லாஹ் எங்களுக்கு நரகம் சுவர்க்கத்தை தாரதுன்னு கேட்ட அந்த கேள்விக்குரிய ஆன்சர் தான் இங்க நாங்க படிக்கிற விஷயம் வரும். அதே மாதிரி பிள்ளை கலா கதிர்ல 4 கட்டங்கள் இருக்குது. கலா கதிர்ல 4 கட்டங்கள் இருக்குது. முதலாவது பிள்ளைகள் இல்முல்லான்னு சொல்றது. நல்லா யாபகம் வச்சுக்கணும் பிள்ளை. இல்முல்லாண்டா அல்லாஹ்வுடைய அறிவு, இறை அறிவோடு சம்பந்தப்பட்ட. கலா கதிர் என்பது எங்கட மனித அறிவு அல்ல. யாருடைய அறிவு பிள்ளைகள்? அல்லாஹ்வின் அறிவு, அல்லாஹ்வுடைய அறிவு. இரண்டாவது கலா கதிர்ல இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு எழுதி வைத்தல், லவ்ஹுல் மஹ்பூல். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால லவ்ஹுல் மஹ்பூல் என்கின்ற அந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டான். எழுதி வச்சிட்டான். 50,000 வருடங்களுக்கு முன்னரே எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்பூல். அல் குர்ஆன் அருளப்பட்ட முறைன்னு கேட்டா என்ன ஆன்சர் வரும்? லவ்ஹுல் மஹ்பூல் இருந்து இறக்கப்பட்டது. அல் குர்ஆன் அருளப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் பைத்துல் இஸ்ரா 23 வருட காலமாக அல் குர்ஆன் பகுதி பகுதியாக கட்டமாக அருளப்பட்டது. இதுதான் அல் குர்ஆன் அருளப்பட்ட வரலாற்றுக்குரிய ஆன்சர். நான் பின்னுக்கு குர்ஆன் பாடத்துல 3வது அளவுல படிப்போம் இல்லையா? ரைட். இப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எழுதி வைத்தல் என்றால் லவ்ஹுல் மஹ்பூல்ல எழுதி வைக்கிறது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது நாட்டம் என்ற விஷயம் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் பிரபஞ்ச நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறும். இதுவும் கலாகாத்திரக்குள்ளதான் வரும். ஏன்னா இஸ்லாத்துல சொல்லப்படுது, இந்த உலகத்துல ஒரு மரத்துடைய இலை கீழே விழுவதாக இருந்தாலும் யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே கலாகதிர்ல 4 விஷயம் இருக்குது. முதலாவது அல்லாஹ்வோட அறிவோடு சம்பந்தப்பட்டது கலாகதிர். இரண்டாவது அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். மூன்றாவது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும். 4வது இந்த உலகத்துல படைப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும், அது மனிதனாக இருக்கலாம், ஏனைய படைப்புகள் எல்லாமே யாரால படைக்கப்பட்டது? அல்லாஹ்வால படைக்கப்பட்டதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இயக்கமும் யாருடைய அனுமதியும் நடக்கும்? அப்ப அல்லாஹ்வால எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு நாங்க ஏற்றுக்கொள்றோம்னா, அப்ப எல்லா விடயங்களும் ஒரு மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும். இது பொதுவான விஷயம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த கலாக்கதிர்ல சில குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்தை கிளியர் பண்ணுங்க. கலாக்கதிர்ல 2 விஷயம் இருக்கிறது. முதலாவது பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற பகுதியும் இருக்குது,
இரண்டாவது மனித தெரிவு சுதந்திரம் என்ற பகுதியும் இருக்குது. மனித தெரிவு சுதந்திரம் இந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற பகுதிக்குள்ள பிள்ளைகள் நாங்க இன்னொரு பேர் சொல்லலாம், புத்திக்கு அப்பாற்பட்டது. எங்கட புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். புத்திக்கு மனித தெரிவு சுதந்திரம் என்பது புத்திக்கு உட்பட்ட விஷயம். எங்கட புத்தியோடு சம்பந்தப்பட்ட எங்கட அறிவுக்கு விளங்கும். ஆனா இது எங்கட அறிவுக்கு விளங்காது. எனவே கலாக்கதிர் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுடைய நாட்டம், இரண்டாவது மனித தெரிவு சுதந்திரம். இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள எது வரும்? உதாரணமாக நான் எங்க பிறப்பேன், நான் எங்க மரணிப்பேன், நான் எந்த நாட்டுல பிறப்பேன், என்னுடைய தாய் யார், என்னுடைய தகப்பன் யார், என்னுடைய நிறம் என்ன, இதெல்லாம் செலக்ட் பண்றது மனிதர்களா அல்லாஹ் பிள்ளைகள்? அல்லாஹ். அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ். இதுக்குள்ள எங்கட தெரிவு சுதந்திரம், எங்கட சிந்தனை, எங்களுடைய எதுவுமே சம்பந்தம் இல்லை. ஏண்டா பிள்ளைகள், நாங்க சம்பந்தப்பட்டா சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களோட நிறம் என்ன வேணும்னு அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கணுமா இல்லையா? நாங்க சம்பந்தப்படுறேன்னா சொல்லுங்க. ஓ அப்ப எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறியா பிள்ளைகள், உங்களுக்கு எந்த வாப்பா வேணும், உங்களுக்கு எந்த உம்மா வேணும், உங்களுக்கு எந்த நாடு வேணும், உங்களோட நிறம் என்ன, நீங்க எங்க பிறக்கணும், நீங்க இலங்கையில பிறக்கணுமா, நீங்க சவுதியில பிறக்கணுமா, நீங்க அமெரிக்காவில பிறக்கணுமா, நீங்க லண்டன்ல பிறக்கணுமா, அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கிறதா? இல்ல. இல்ல. அப்ப இது எல்லாமே யாருடைய டிபார்ட்மெண்ட், யாருடைய பகுதி? எல்லாம் ஃபுல்லா அல்லாஹ். இது அல்லாஹ்ட பகுதி. நல்லா விளையக்கணும். இது முழுமையாக அல்லாஹ்ட பகுதி. அதனாலதான் கலாக்கது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற விஷயம் வரும். இந்த கலாக்கத்துடைய கட்டத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற விஷயம் வரும். இன்னொரு பகுதி ஒன்று, இது மனித தெரிவு சுதந்திரம். இதுதான் எங்கட அறிவுக்குட்பட்ட விஷயம். மனித தெரிவு சுதந்திரம் என்பது என்னடா பிள்ளைகள், நாங்க தெரிவு செய்யறது. ஆனா இந்த மனித தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ்ட நாட்டம் இருக்கு. நல்லா விளையக்கணும். யாருடைய நாட்டம் இருக்கும் இதுக்குள்ள? அல்லாஹ்ட நாட்டம். ஆனா இதுக்குள்ள மனிதனுடைய செயற்பாடு இருக்குமா அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள? இல்ல. இல்ல. ஆனா எங்களுடைய மனித தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ்ட நாட்டம் இருக்கு. எப்படின்னா, உதாரணமாக இப்ப உள்ளே நான் இப்ப படிப்பிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு இது மகரிபுடைய நேரம் வச்சுக்கொள்ளும். இப்ப மகரிபுடைய நேரத்துல இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இஷாவுக்கும் பாங்கு கேட்டுட்டு இப்ப இடையில இஷாவு தொழல்ல மகரிபும் இல்லை. இப்ப பிள்ளைகள் மகரிபுக்கு பாங்கு கேட்டால் தொழணும் என்பது இதை நாங்க அல்லாஹ்வுல பழிய சுமத்துறதா இல்லது எங்கட செயற்பாடு? எங்கட செயற்பாடு. ஏனண்டா எங்கட புத்திக்கு தெரியும், மகரிபுக்கு பாங்கு கேட்ட அல்லாஹ்வை தொழுங்கோ, அந்த இஷாக்கு இடையில நீங்க அல்லாஹ்வை தொழுது கொள்ளணும், இல்லாட்டி பாவம் என்று யாருக்கு தெரியும் சொல்லுங்க? எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்க பிறப்போம், நாங்க எங்க மரணிப்போம், எங்களுடைய நிறம் என்ன, எங்களுடைய தாய் யார், எங்களுடைய தந்தை யார் என்ற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இது அல்லாஹ்வுடைய பகுதி, இது எங்களுடைய பகுதி. அதனாலதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். ஏனைய எங்களுக்கு 6 அறிவு, ஏனைய மிருகங்களுக்கு 5. மற்ற மிருகங்கள் தொட்டா விலங்கு, கண் பார்வையால பார்வை, காதெல்லாம் கேட்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இல்ல, பகுத்தறிவு என்ற விஷயம் இல்ல. அது எங்களுக்கு அல்லாஹ் சும்மா அழகா சட்டப்படி தந்திருக்கிறான். அப்ப இதால அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இது நன்மை இது தீமைன்னு மனிதா உனக்கு தந்திருக்கிறேன். எனவே இதை வச்சு நீ என்ன செய்யணும்டா, நன்மையான பகுதியை நீதான் நன்மைண்டா நன்மையை செஞ்சுக்கொள், தீமையும் பேய்த்திர வேணாம். ஏன்னா நமக்கு தெரியும் இது தீமை இது நன்மைன்னு தெரியும். ஆனா நீ வேணும் என்று தீமையே செஞ்சுட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னா இது நியாயமாகுள்ளே சொல்லுங்க? நியாயம் இல்ல. நியாயம் இல்லை. உதாரணமா ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காபிர் திடீரென்று இஸ்லாத்துக்கு வந்தா அவன்ட முன்னைய பாவங்கள் கணக்கெடுக்கப்படுமா? இல்ல. ஏனண்டா அவன் தெரியாம செஞ்சவன், இஸ்லாத்துல இருந்து செய்யலையே, அவன் இஸ்லாத்துல இல்லாம செஞ்ச பாவம். எனவே இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார்னா இப்ப அவனுக்கு தெரியும், வட்டி கொடுக்க கூடா, விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டு திரும்ப வேணும் என்று செஞ்சுட்டு அல்லாஹ் நாடினான் என்று சொல்றது நியாயமா பிள்ளைகள் சொல்லுங்க? இல்ல. ரைட். சரிதா பிள்ளைகள்?
இப்ப பிள்ளைகள் மனித தெரிவு சுதந்திரத்துக்கு உதாரணமாக பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நோன்பு காலம் வருது. நோன்பு காலம் வந்தா பிள்ளைகள், உதாரணமாக நோன்பு காலம் வந்தால் நோன்பு பிடிக்க வேண்டும் என்பது யாருடைய செயற்பாடு? எங்கட ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகளா, நீங்க லேசா ஆன்சர் பண்ணலாமா? நோன்பு வந்தா நோன்பு பிடிக்கணும், நோன்பு காலம் வந்துடுச்சு. இப்ப நோன்பு பிடிக்கணும் என்பது யாருடைய செயற்பாடு? எங்களோட செயற்பாடு. செயற்பாடு. ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? சொல்லுங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ இப்ப இந்த நோன்பு காலம் வரும் வரைக்கும் எங்களை உயிரோடு வைப்பது என்பது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. இப்ப நான் சொல்ல இயலாது வார நோன்புல நான் கட்டாயம் நோன்பு பிடிப்பேன் என்று சொல்ல இயலாது. ஏனென்றா நோன்பு காலத்துல அல்லாஹ் என்ன வச்சாதான் நோன்பு பிடிக்கலாம், அல்லாஹ் வைக்காத நோன்பு பிடிக்க இயலாது. எனவே மனிதனுடைய தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற விஷயம் ஒன்று வருதா இல்லையா? வருது. எங்கட தெரிவு சுதந்திரம் தான். நோன்பு காலத்துல நோன்பு வந்தா நோன்பு பிடிக்கணும். ஆனா அந்த நோன்பு காலம் வரும் வரைக்கும் உயிரோடு வைக்கிறது என்பது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. எனவே மனித தெரிவு சுதந்திரத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குள்ள மனித தெரிவு சுதந்திரம் என்ன செய்யாது? இருக்காது. இதுதான் பிள்ளைகள் கலா கதிர் என்ற விஷயம். எனவே இப்ப இன்னொரு விஷயத்தை சொல்லி தரவங்களுக்கு லேசாக விலகி கொள்ளுங்க, இந்த டைம்ல பொருத்தமாக இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள், முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள்ல முதலாவது கோட்பாடு எது? அடி வாங்குற இப்ப வார குர்ஆன் படைக்கப்பட்டது. இந்த வார இப்பதான் இந்த பிள்ளைகளுக்கு அடி வாங்குற இப்ப குர்ஆன் படைக்கப்பட்டது உலக பிரதான கோட்பாடு அல்ல. பகுத்தறிவு ரீதியாக பிரதான பிள்ளைகள் அதாங்கிற பிள்ளைகளே இதான் பிரச்சனை. எங்க பிள்ளைகளுக்கு இதான் பிரச்சனை, விலகி எழுதுறதுல அதான் மார்க்ஸ் குறையுது. ரைட். முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் கேட்டா பிள்ளை 5 பிரதான கோட்பாடு இருக்குது. தௌஹீத், அல் அத்ல், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அல் வஅது வல் வஈத், அல் அம்ரு பில் மஅரூஃப், வன் நஹ்யு அனில் முன்கர். இதுதான் பிரதான கோட்பாடு. ஏனைய கோட்பாடுகள் தான் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று பிள்ளைடா பிள்ளைய நான் பின்னுக்கு விளங்கப்படுத்தணும், ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். ஷியாக்கள், தோற்ற பின்னணி, உட்பிரிவுகள் எல்லாம் ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு பெரிய குழப்பம் அது ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவோம் பிள்ளைகள் செமினார்ல இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் கேட்டா பிள்ளைகள் 5 கோட்பாடையும் தான் மெயினா எழுதணும். அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு எழுதக்கூடாது. என்ன சொல்றது? ஓ சார். ரைட். நல்லா விளங்கிக்கணும் பிள்ளைகள். அல் குர்ஆன் படைக்கப்பட்டதும் அவங்களோட கோட்பாடு தான். ஆனா பிரதான கோட்பாட்டுக்குள்ள வராது. பிரதான கோட்பாடு ஒரு கேள்வி வந்தா தௌஹீத், அல் அத்ல், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், அல் வஅது வல் வஈத், அல் அம்ரு பில் மஅரூஃப், வன் நஹ்யு அனில் முன்கர். இதெல்லாம் சும்மா அழகா சட்டப்படியா விளங்கப்படுத்திருப்பா. நீங்க பாடமாக்க தேவையில்ல, சும்மா அழகா விளங்கப்படுத்துவோம் பிள்ளை. பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 2வது அளவுல இருக்குது. இப்ப பிள்ளைகளை என்ன பிரச்சனைடா, முத்தசிலாக்களுடைய முதலாவது கோட்பாடு தௌஹீத். 2வது என்ன பிள்ளை சொல்லுங்க? அதில்னு சொன்னா இல்லையா? ஓ ரைட். அதில்னா என்ன சொல்லுங்க? நேரடியாக அர்த்தம் என்ன? இறைநீதி. என்னண்டா அப்படி அவர்த்த நாடுறது என்னடா? அதில்டா என்னடா? கலா கதிர். கலா கதிர் சம்பந்தமாக முத்தசிலாக்கள் என்ன செய்வாங்கண்டா, நாங்க நம்புறோம், 2 நம்புறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டா மனித தெரிவு சுதந்திரம் 2 நாங்க நம்புறோமா இல்லையா? ஓ ஆனா முத்தசிலாக்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மறுப்பார்கள். அல்லாஹ் ஒன்றை நாடுறல்ல, எல்லாமே மனிதன்தான் அவனுடைய தெரிவு சுதந்திரத்தால செய்கிறான் என்று சொல்வார்கள். அதனாலதான் அவர்களை நாங்கள் அகீதாவுக்கு முரணான சிந்தனை என்று சொல்றோம். இதான் அதில். இதான் அதில். அதில்னா பக்கத்துல பிரகடுக போட்டுக் கொள்ளணும். கலா கதிர். கலா கதிர் 2ஆக பிரிப்போம். எனவே முத்தசிலாக்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப பிள்ளைகள் முத்தசிலாக்களுடைய ஒரு கோட்பாடு சும்மா லேசா விளங்கிட்டா இல்லையா? சொல்லுங்க. ஓ விளங்கிட்டு. அதான் அதில் பிள்ளைல, அதான் அதில். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மத்ததெல்லாம் சும்மா அழகா இதே மாதிரி சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழகா விளங்கப்படுத்தும். ஒரு கரைச்சலும் இல்ல, சும்மா சட்டப்படி அடிக்கும். விஷயம் பின்னுக்கு விளங்கப்படுத்தும் பிள்ளைல. ரைட். இப்ப பிள்ளைகள் ரைட். இப்ப அது கிளியரா மாமாவும் சொல்லுங்க, அது கிளியரா? ஓ சார். ரைட். இப்ப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இபாதத் இப்படியான ஒரு கேள்வி போன வருஷம் வந்திருக்கு பிள்ளைகள். ஆனா இனிமேல் நாம என்ன செய்யணும்னா இதே ஸ்டைல்ல போய் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு யூனிட்டையும் நான் விளங்கப்படுத்துகின்ற போது இந்த வேறுபாடு போற்றி நீங்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கு.
உதாரணமா போன வருஷம் இபாதத் முஆமலாத்துக்கு இடையிலான வேறுபாடு என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. உதாரணமாக இபாதத்துனா என்ன? வணக்க வழிபாடு. முஆமலாத்துனா என்ன? மனிதனோடு அன்றாட செயற்பாடு. வணக்க வழிபாடுண்டா பிரதான இபாதத்துக்கு அப்படிங்கிறா இல்லையா, தொழுக நோம்பு, அதோடு சம்பந்தப்பட்டது இபாதத். முஆமலாத் என்பது கொடுக்கல் வாங்கலாம். பின்னுக்கு படிப்போம் பிள்ளைகள். 7வது அளவுல முஷாரக்கா முதாரபா அப்படி இருக்குது. என்ன முஷாரா பின்னுக்கு நான் விளங்கப்படுத்துவேன்னா, எனவே இப்படி இதான் கொடுக்கல் வாங்கல். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையோட அன்றாட தொடர்பானது, அன்றாட செயற்பாடுகளும். இபாதத் என்பது வணக்கத்தை குறிக்கும். இபாதத்துனா வணக்கம், நேரடியான கருத்து எழுதுங்க. எப்போதும் தான் பிள்ளைகள் நல்லா விளைக்கணும். தர்தீபு திலாவத், தர்தீபு நுசூல், ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஹிலாஃபத் இமாரத் ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடு விளங்கப்படுத்துவோம் பிள்ளைகள். இன்ஷால்லா நான் ஒவ்வொரு தலைப்பு வருகின்ற போது நான் பின்னுக்கு டியூப்ல போட்டிருப்பேன். சரிதானே? எனவே பிள்ளைகள் வேறுபாடு கேட்டா ஒரு வேறுபாடை நீங்க லேசாக எழுதலாம். என்னென்றா உதாரணமாக தர்தீபு திலாவத், தர்தீபு நுசூல் என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்று கேட்டா இப்ப முதலாவது என்ன சொல்லுங்க லேசாக நேரடியாக சொல்லுங்க. தர்தீபு திலாவத் என்ன பிள்ளை? திலாவத் ஓதப்படும் ஒழுங்கு. ஓதப்படும் ஒழுங்கோ. தர்தீபு நுசூல்னா அருளப்பட்ட ஒழுங்கு. இது ஒரு வேறுபாடு. இது ஒன்று, ஒரு பைட்ஸ். ரெண்டாம் பிள்ளை சொல்றாங்க. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, நேரடி கருத்தை நீங்க எழுதுறது என்பது ஒரு பைட்ஸ் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ. நேரடி கருத்து எழுதுறது. அதே மாதிரிதான் இபாதத்துல என்ன நேரடி கருத்து இப்ப சொல்லுங்க. வணக்க வழிபாடு. முஆமலாத்துல என்னன்னு சொல்லுங்க நேரடி கருத்து? மனிதர்கள் அன்றாட செயல். விஷயம் வேண்டாம் பிள்ளைகள். இப்ப வேறுபாடு எங்க வந்தாலும் டெஸ்டுக்கு நீங்க நேரடி கருத்தை அழகாக ஒரு சொல்லுல எழுதாம கொஞ்சம் சாட அப்படியே விலகி பிள்ளைங்க அந்த விஷயத்தை சாட என்ன செய்யணும்னா எழுத வேண்டும். இது நேரடி கருத்தை நீங்க எழுதுறது என்பது ஒரு பாயிண்ட்ஸ். திரும்ப பாருங்க, அடுத்ததாக இதுல பாருங்க, தொழுகை, நோம்பு, ஹஜ், குர்ஆன் திலாவத், குர்ஆன் ஓதுறது, பிரார்த்தனை, உம்ரா, திக்ர் செய்யறது, தௌபா செய்யறது, என்ன இதெல்லாம் இபாதத்துக்குள்ள. ஆனா முஆமலாத்தை பாருங்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், சாப்பாடு, என்ன உணவுக்காக வேண்டித்தான் நாங்க பொருளாதாரத்துல ஈடுபடுறோமா இல்லையா? அப்ப பாருங்க நோமலாக விளங்கும் வேறுபாடு. இங்கால இது தொழுக நோம்பு, இங்கால நாம நாளாந்தம் செய்கின்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி செய்கின்ற செயற்பாடு. அதே மாதிரி இபாதத் வெளிப்படையான நோக்கம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுதல். இபாதத்துடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களை ஜின்களை நாங்க படைத்த நோக்கம் இபாதத், வணங்கணும். எனவே இபாதத்துடைய வெளிப்படையான நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க நிறைவேற்றுவதும் அவனது திருப்தியை பெறுவதுமா. இங்க முஆமலாத்துக்குள்ள பாருங்க, முஆமலாத் செய்யப்படுவதற்கான அடிப்படை நோக்கம் மனிதர்களினதும் மற்றவைகளின் தேவைகளை நிறைவு செய்தல். இப்ப நான் வியாபாரத்துல ஈடுபட்ட யாருடைய தேவையை நிவர்த்தி செய்து? மக்களுடைய தேவை. நான் தொழுதால் யாருடைய தேவையை, யாருடைய விஷயத்தை நிறைவு செய்யறது? தொழுதால் அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் பண்ணப்படுகிறது. முஆமலாத் என்பது மனிதர்களோடு, நம்மளோடு புழங்குகின்ற மனிதர்களோடு டச் பண்ணுகின்ற ஒரு பகுதி. விஷயம் வேண்டாம் பிள்ளைகள், நான் சொல்றது நல்ல விளையக்கொள்ளணும். இப்படித்தான் வேறுபடுத்துறது. அதே மாதிரி பிள்ளைகள் இபாதத் கால மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றம் அடையாது. உதாரணமாக தொழுகை இன்றைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல 5, இன்றைக்கு 10 இல்ல. ஹஜ் என்பது, தொழுகை என்பது, நோன்பு என்பது, ஜகாத் என்பது எல்லாமே ஒரே சட்டமா இல்லையா பிள்ளைகள்? மாற்றம் அடையுமா? மாற்றம் அடையாது. அதுல இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் அதே மாதிரி சொல்லுங்க. மாற்றம் அடையும், மாற்றம் அடையாது. எங்களை அப்படி சொன்னா விளங்காது. நெகிழும் நெகிழாத்தன்மை. என்ன அரபால சொல்ற? அஸ்ஸஃபாத் வல் முரூனா. அஸ்ஸஃபாத் வல் முரூனா, அஸ்ஸஃபாத் வல் முரூனா. அப்ப இபாதத் என்பது இப்ப விளங்குதா பிள்ளை? அதே மாதிரி இபாதத் கால மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றம் அடையாது. ஆனா முஆமலாத் என்பது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது வியாபாரங்கள் அறிமுகப்படுத்தப்படுமா? சொல்லுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்களை மாற்றுவாங்க. புது புது வியாபார முறைகள் அறிமுகப்படுத்தப்படும். ஆனா
தொழுகையை பொருத்தமல்ல, நோன்பை பொருத்தமல்ல, புது புது நோன்புகள் அறிமுகப்படுத்தப்படுறது, புது புது தொழுகைகள் அறிமுகப்படுத்தப்படுறது. நான் லுஹர் 4 அல்ல 5ஆக ஆக்குறது, மகரிபு 3 இல்ல 5ஆக ஆக்குறது, இஷா 2 இல்ல 4ஆக மாத்துறது. இதெல்லாம் சரி வருமா? இல்ல. இப்படித்தான் பிள்ளைங்க நாங்க வேறுபாடு என்ற கேள்வி வருகின்ற போது நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன ஹிலாஃபத் முல்கியத்துக்கு இடையிலான வேறுபாடு பார்க்கணும். ஃபிக்ஹு ஷரியா என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு பார்க்கணும். விளங்கப்படுத்துவோம் எல்லாம் பின்னுக்கு வருது தலைப்பெல்லாம். இந்த வேறுபாடு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்ததால அப்ப வேறுபாடு என்ற பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். அதுல ஹிலாஃபத் முல்கியத், ஃபிக்ஹு தீன், ஃபிக்ஹு ஷரியா என்ற பகுதி இருக்குது. சரிதான் பிள்ளைகள்? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் பின்னுக்கு பிள்ளைகள் உங்களோட டியூட்ல இருக்கும். இந்த வேறுபாடெல்லாம் போட்டிருப்பேன். சரிதான் பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் நாங்க படிப்போம். நான் படிப்பிச்ச இன்றைக்கு படிப்பிச்ச எல்லாம் ஓகே உங்களுக்கு கிளியரா பிள்ளை? ஓம் சார் கிளியர். ஓ சார் கிளியர். ரைட். இப்ப அடுத்த பாடம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் அக்கீதா என்ற பகுதி. அக்கீதா இப்பதான் நாங்க அங்கால அக்கீதா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துடைய அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள், முத்தசிலாக்கள், ஷியாக்கள் ஃபுல்லா வழங்கப்படுத்துவோம் பிள்ளைல. சட்டப்படியா இருக்கும் பாடம் இன்ஷா அல்லாஹ் ரெடியா இருக்கோம். 2வது அழக நாங்க அதே மாதிரி ஷிருக்கன இந்த வேறுபடுத்துற கேள்வி எல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல என்ன படிப்போம் பிள்ளைல. அடுத்த இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 கிளாஸ் செஞ்சோம்னா பெரும்பாலும் 2வது யூனிட்டை முடிக்கலாம். 3வது யூனிட்ல நிறைய மயக்கமான கேள்விகள் இருக்கு குர்ஆன் பாடத்துல. அதையும் ஃபுல்லா உங்களுக்கு அழகாக கிளியர் பண்ணி தருவேன். நல்லா படிங்க பிள்ளைல. பாடங்களுமா உங்களுக்கு தெரியும். பிரைவேட் கிளாஸ் வாங்கில பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். செமினார் நான் 1 மணித்தியாலம் எடுக்கிறதுல கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் எடுக்கிறது. ஓமா இல்லையா? அப்ப அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நான் 1 கிளாஸ் செய்யறது கிட்டத்தட்ட பிரைவேட் கிளாஸ் 2 கிளாஸ் செய்யறதுக்கு சமன். ஓமா இல்லையா? எங்க பிள்ளைகள் விரிக்க பிரைவேட் கிளாஸ்ல. ஓமா இல்லையா? ஓ சார். அதனால செமினார் கொஞ்சம் நீட்டி தான் செய்வேன். கொஞ்சம் 2 மணித்தியாலத்துக்கு உள்ளதான் செய்வேன். 2 பிள்ளைகள் 1 மணித்தியாலம் செய்யலாம் என்ன அப்படின்னா பிள்ளைங்க நமக்கு என்னன்னா டைம் 3 மாசம் இருக்குன்னு சரியா? அதுக்குள்ள நாங்க இதே முடிக்கணும். திரும்ப 3 முதல் பேப்பர் செய்யணும். 3 முதல் பேப்பர் அதுக்குள்ளே நான் படிப்பிச்ச விஷயம் அதுல இருக்கும். மேலதிகமான விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு சும்மா அந்த கேள்வி முதல் ஒன்றை தந்து அதை சும்மா அவங்களுக்கும் சொல்லித்தருவேன். எப்படி எக்ஸாம் எழுதணும் என்ற சிஸ்டம் சொல்லி தருவோம். 3 முதல் பேப்பர் தருவேன். அது முடிய பிள்ளைகள் எம்சிக்கள் தனியே செய்வேன். எம்சிக்கள் அப்ப எப்படியான விஷயங்கள் இருக்கு எல்லாமே 3 மாசத்துக்குள்ள செய்யணும். எல்லாம் ரெடியா இருங்க. முழுமையான வழிகாட்டலோட தருவேன். எக்ஸாம சும்மா சட்டப்படியா எழுதலாம். ஓமா இல்லையா? எழுதலாமா இல்லையா? சொல்லுங்க. ஓ சார் இன்ஷா அல்லாஹ் எழுதலாம். இன்ஷா அல்லாஹ் எங்க பிள்ளைகள் பயப்பட தேவையில்லாம நீங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் என்ன A+ எடுப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. இர்சா செட் வந்துட்டீங்களா இல்லையா? ரைட். இன்ஷா அல்லாஹ் முழுமையான ஒரு வழிகாட்ட நான் சொல்ற மாதிரி பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்கம்மா. தயவு செய்து பிள்ளைகள் இந்த இன்றைக்கு பாத்தீங்கன்னா முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் கேட்டா பிள்ளைகள் நீங்க அல்குர்ஆன் படைக்கப்பட்டது எழுதுறது பிழை. சில பிள்ளைகள் பிரதான கோட்பாடு சில டைம்ல பிள்ளைகள் நீங்க கேட்கலாம். சரி அப்ப பிரதான கோட்பாடு கேட்காம பொதுவாக முத்தசிலாக்களுடைய கோட்பாடு கேட்டாலும் அங்கேத்தான் எழுதணும். எழுதிட்டு மிகுதியாக 6வதாக அல்குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு கீழே சும்மா எழுதி சொல்லலாம். ஆனா முத்தசிலாக்களுடைய கோட்பாடுகளோ முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகள் கேட்டா மெயினா எத்தனை எழுதணும்? 5. அந்த 5 விஷயத்தையும் உங்களுக்கு நீங்க பாடமாக்கவே தேவையில்லை. பாடமாக்காம உங்களுக்கு லேசாக நான் விளங்கப்படி தருவேன். நீங்க பாடமாக்கவே தேவை சும்மா எழுதுவீங்க போய் சொன்னாப்புல இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒரு கோட்பாடு விளங்கிட்டா இல்லையா? விடத்தால் அதில் விளங்கிட்டா இல்லையா? ஓ சார் விளங்கிட்டு. நாளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல கிளியர் பண்ணி தருவேன். நீங்க பாடமாக்காம நீங்க அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகளை நீங்க பாடமாக்கவே தேவையில்லை. ஆனா எழுதலாம். அப்படியான ஒரு வழிகாட்டல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தருவேன். இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் எடுக்குமா கட்டாய நேரடியா வாங்கோ. சேருக்காக வேண்டி சொல்லுங்க. அந்த இப்ப எங்கள்ட்ட ஃபைனல் எக்ஸாமுக்கு நாங்க உங்கள்ட்ட டியூட்டர் மட்டும் படிச்சா போதுமா? டியூட்டாமா என்னண்டா பிள்ளைகள் என்ன பிரச்சனைடாமா டியூட்ல இருக்கிறது பேப்பர் கிளாஸ் இருக்கு. பேப்பர் கிளாஸ் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர்? 7 வருஷம். 7 வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சுதான். அப்ப பாஸ் பேப்பர்ல வார 2022 2023 வராது அதே கேள்வி. ஆனா அதை முதலாக போட்டுறீங்க அந்த ஸ்டேட்ல வரும்னு. ஆனா 5 வருஷம் பாஸ் பேப்பர் கேள்விகள் அப்படியே எக்ஸாம் தூக்கி போடுறதா இல்லையா? சொல்லுங்க. முதலாவது. 2வது பிள்ளைகள் நான் ஒரு முதல் பேப்பர் ஒன்று தருவேன். அது பிள்ளைகள் இது இந்த கேள்வியும் வரும். இது இல்லாத புதிய கேள்விங்க அதுல போடுவேன். போட்டா பிள்ளைகள் அப்ப இன்னொரு வழிகாட்டலோடு வழங்கப்படும் உங்களுக்கு.
சரிதான் பிள்ளை. அப்ப ரெண்டையும் செய்கின்ற போது ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டல் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அழகும் ஃபுல்லா கிளியர் ஆகுதா இல்லையா? ஒவ்வொரு யூனிட்டும் கிளியர் ஆகுதா இல்லையா? ஓ சார் கிளியர் ஆகுது. அவ்வளவு ஃபுல்லா கிளியர் ஆகும் பிள்ளை. ஒவ்வொரு யூனிட்டையும் அப்படியே அழகா கிளியர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கவலை பிள்ளைகள் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன கவலை? எக்ஸாம்ல ஏதாவது விடுபடும் என்ற ஒரு கவலை ஒன்று இப்ப வருதா சொல்லுங்க? இல்ல சார். இல்ல. இது உதாரணமாக பிள்ளை இப்ப நான் சாய்ஸ் பண்ணி உதாரணமாக 8 கேள்வி பிள்ளைகள், இந்த 8 கேள்வியில் 5 படிங்கோ. இவ்வளவுதான் பிள்ளைகள் தான் நான் இன்னும் செமினாரை முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கலாமா இல்லையா? 3 செமினாரோட முடிச்சிருக்கலாம். ஆமா இல்லையா? ஓ சார். அப்படி சென்றாதான் கொஞ்சம் பயப்படணும் சார். நீங்க 8 கேள்வி வந்திருக்கீங்க. சில டைம்ல பிள்ளைகள் அதுகள் இப்ப என்னண்டா அப்படி எஸ்ஏ கேள்வி இதுக்குமா சாய்ஸ் பண்ணி தரலாம், முக்கியத்துவப்படுத்தல இதை பாருங்க கொண்டு. ஆனா எம்சிக்யூ கேள்வி செய்யறேன்டா என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? ஃபுல்லா படிச்சோன்னு. 10 அளவு சம்பந்தமான அறிவு இருந்தா தான் பிள்ளைகள் 50 எம்சிக்யூக்களையும் செய்யலாம். இந்த 50 எம்சிக்யூக்களையும் ஏதாவது சாய்ஸ் பண்றது இருக்குதா சொல்லுங்க? இல்ல. இல்ல. ஆனா இதை நீங்க ஏன் பயப்படுறீங்க? இதை பயப்படக்கூடாது. இது எஸ்ஏ நீங்க பயப்படவே தேவையில்லை. எல்லாரும் எழுதுவீங்க. ஏன்டா அப்படின்னா ஒரு முழுமையாக 3 மாத கால செமினார் செய்யுது. ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. கேள்வி வரும் எழுதலாம். 8 கேள்வியில 5 தான் செய்யணும். 3 சாய்ஸ் பண்ணலாம். இப்ப எஸ்ஏ எழுதலுமா இல்லையா சொல்லுங்க? இப்ப எல்லாம் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்வியை நீங்க 50ஐயும் செய்யறா 10 அழகு சம்பந்தமான முழுமையான அறிவு இருக்கணுமா இல்லையா சொல்லுங்க? இப்ப ஓ இருக்கணும். பிள்ளைகள் 10 அழகை நாங்க ரிவிஷன் ஒன்று பண்ணணுமா இல்லையா? பண்ணணும். அந்த வேலையை தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லாட்டி பிள்ளைங்க நான் எஸ்ஏ கேள்விக்கு படிப்பிக்கிறேன்டாமா இன்னைக்கு இப்படி டைம் தேவையில்லை. சும்மா பிள்ளை மேக்சிமம் ஒரு 10 கிளாஸ் போகுது. இன்னைக்கு ஒரு 10 கிளாஸுக்குள்ள அல்லது ஒரு 8 கிளாஸுக்குள்ள அவளை முடிச்சுட்டு நான் படிப்பிக்கிறது பிள்ளைகள் எல்லாம் விளைய கொள்ளணும். நான் முழுமையாக 99 மார்க்ஸ் எங்கட பிள்ளைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுல தான் நான் செய்யறதை தவிர இந்த என்ன நார்மலா செய்யலாம் அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி ஒரு உங்களுக்கு திருப்தி இல்லை, எனக்கும் திருப்தி, நான் அப்படி செய்ய மாட்டேன். எனவே எங்கட பிள்ளைகள் வந்தா 10 அழகை முழுமையாக படித்து 99 மார்க்ஸ் எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் என்னுடையது. எனவே எஸ்ஏ கேள்வி நீங்க மட்டும் செய்யறதில்ல, முழுமையாக பிள்ளைகள் எம்சிக்யூ கேள்விய 50க்கு 49 கட்டாயம் எடுத்தே ஆகும். அப்பதான் நீங்க Z ஸ்கோர் பிள்ளைகள் 2 பாயிண்ட்டுக்கு மேல வரும். Z ஸ்கோர் 2 பாயிண்ட்டுக்கு மேல வரண்டா கட்டாயம் எம்சிக்யூ கேள்வியில 45க்கு மேல எடுத்தே ஆக வேண்டும். எனவே உங்களுக்கு அதனாலதான் ஒரு முழுமையான ஒரு செமினார் ஒன்று உங்களுக்கு நான் வளமையா இப்படித்தான் பிள்ளை செய்யறதா செமினார். நான் இது புதுசு இல்லை, பல வருடங்களாக நீங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. சார் எப்படி செமினார் செய்வாருண்டா வளமையான என்ற ஷெடியூல் இதுதான். இதை நான் மாத்திரல. ஏன்னா இது பிள்ளைகளுடைய நன்மைக்காக வேண்டி செய்த விஷயம். 3 மாத கால செமினார். இறுதியாக 3 மாசத்துக்கு பிறகு பிள்ளை இன்ஷா அல்லாஹ் எம்சிக்யூ தனியா செய்வோம். ஒவ்வொரு யூனிட்டாக தனியா ஃபுல்லா எம்சிக்யூ செய்வோம். ஏன்னா இப்படி பிள்ளை ஒரு முழுமையான வழிகாட்டல் தாரது என்னத்துக்குன்னா நீங்க முழுமையாக 99 மார்க்ஸ் பயப்படாம எடுக்கும். சரி, நம்மளே இப்படி படிச்சா எடுக்க ஏழுமா இல்லையா சொல்லுங்க? எடுக்க பயப்பட தேவையில்ல பிள்ளைல. சரிதானே? அந்த நஸ்ருல்லா யார் பசிக்குது அந்த அடி வாங்குறப்போ சரியா பசிக்குதா உள்ள சொல்லுங்க? இல்ல சார். சார் அப்ப எங்களுக்கு லாஸ்ட் சாய்ஸ் பண்ணி தாரா நீங்க கேள்விகள்? இல்ல அதுமா அதுதான் நான் என்னண்டாமா உங்களுக்கு 3 முதல் பேப்பர் தருவானா இல்லையா கடைசா தாரையா இல்லையா? இது முடியமான 3 முதல் பேப்பர் 8 கேள்வி 3 முதல் பேப்பர் தான் இருக்கும். எல்லாம் பிள்ளைகள் அந்த 3 முதல் பேப்பரே உங்களுக்கு நான் படிச்ச விஷயமா வந்துரி அதை திரும்ப விளங்கப்படுத்த தேவையில்லை. புதுசா படிக்காத விஷயம் வந்தப்பதான் நான் விளங்கப்படுத்தி அப்படியே உங்களுக்கு அந்த கேள்வி முதல் வந்து தரணும். அப்ப கிட்டத்தட்ட அதுலயும் நிறைய கேள்விகள் படிப்போம். இதுலயும் படிச்சிருக்கேன். அப்ப முழுமையான அறிவு இருந்தா இப்ப எழுத ஏழுமா இயலாது? ஏழு. பயப்படாம எழுதலாம் பிள்ளைகள். அங்க போனா உங்களுக்கு ஒரு சிக்கலும் நீங்க எக்ஸாம் போய் பாருங்க. இந்த பாடத்துக்கு வாங்கோ 3 மாசம் செமினாரை முடிங்கோ. ஏன்னா 2 வருஷம் சிலபஸ் உங்களுக்கு 3.5 மாதத்துக்கு எம்சிக்யூ சேர்த்து கிட்டத்தட்ட 3.5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லாகவே சிலபஸ் முடிச்சுட்டாரு. சரிதான் பிள்ளைகள்? இப்ப கவலையா வருமா சொல்லுங்க? கவலை வருமா? இல்ல இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன நன்மைண்டா இந்த பாடங்களை மீட்டமாக்கி இருக்கு. ஏற்கனவே ஃபுல்லா படிச்சு இப்ப ஒவ்வொரு அழகையும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் படிக்க மீட்டல் செய்யற மாதிரி.
சரியா பிள்ளைய? ரைட். எப்ப பிள்ளைய உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா அழகா சட்டப்படியாக எம்சிக்கள் எஸ்சிக்கள் செய்யலாம். சரியா பிள்ளைய? நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்க எக்ஸாம் முதல் போங்க, 3 மாதம் செமினார் முடிஞ்சு எக்ஸாம் உங்களுக்கு போங்க, வந்த உடனே மெசேஜ் ஒன்று போடுவீங்க. ஓகேயா? என்னம்மா? ஓகே பிள்ளைல, ஓகேம்மா. சரியா, நல்லா படிங்க பிள்ளைல, நல்லா படிங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளைல, நல்லா படிங்க பிள்ளைகள். ரைட். என்ன A+ எடுக்கலாம், அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க போன வருஷம் எங்கள்கிட்ட வந்த பிள்ளைகிட்ட கேட்டா உங்களுக்கு பிள்ளைலாம் சரியா, நீங்களே கேள்விப்பட்டு தான் வந்திருக்கீங்க. சரியா உள்ளே? இது ஒரு வகையான செமினார் நான் செய்யறது பிள்ளைகள். அது ஒரு 3 மாத கால செமினார்னா சும்மா உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும் பிள்ளைகளுக்கு. மாஷா அல்லாஹ் 10 அலகை ஃபுல்லா படிச்சிட்டோம். ரைட். ஃபுல் விளக்கம். எம்சிக்கள் சும்மா சட்டப்படியே செய்யலாம். எஸ்சிஐக்கள் ரைட் சாய்ஸ் பண்றேதான் 8 லாங்கி அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. சும்மா தாராளமாக செய்யலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் A+ எடுக்கிறதுக்குரிய வழிகாட்டல் 99 எடுக்க வேண்டும். அதான் என்ற நோக்கம். 99 எடுக்க வேண்டும். என்ன 95க்கு மேல எடுக்கணும். 95க்கு மேல சில டைம்ல எம்சிஐ கழிவுல 50ல ஒன்று மிஸ் ஆகலாம். அது நம்மள அறியாம மிஸ் பண்றது இல்லையில. எஸ்சிஐ கழிவுல 1-2 மார்க்ஸ் போகலாம். அது ஒன்றும் செய்ய இயலாது. நம்மளே அந்த போன பேச்சு தானே ரைட். என்ன எங்கட பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும், போன பேட்ச் பிள்ளை மாஷாலா இருக்கீங்க. போன செகண்ட் செய்யற பிள்ளைகள் இருக்கீங்க. ஓ ஓகே பிள்ளைல. என்ன ரைட். இப்ப சில பிள்ளைல குரூப் 1ல எட் பண்ணிருப்பேன், சில குரூப் 2ல எட் பண்ணிருப்பேன். என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்கீங்கம்மா. ஜஸாக்கல்லாஹ், நல்லா படிங்க. சில பிள்ளைகளுக்கு மற்ற பாடங்களும் இருக்கிறதால ரெக்கார்டிங்கள் போறதால எங்கட பிள்ளை நன்மை. என்ன இல்லாட்டி கரைச்சு ரெக்கார்டிங்கள் அவசரமா கேட்கணும் பிள்ளைல. மரா மெசேஜ் பண்ணி சார் ரெக்கார்டிங் முடிஞ்சுன்னு சொல்றல்ல, சரியா? ஓகே பிள்ளை. ஓகே சார். ரெக்கார்டிங் எல்லாம் வேலை செய்யுது பிள்ளை. ஜாஹிலியா காலம் ஃபுல்லா ஜாஹிலியா காலமா நான் அவங்களுக்கும் ஃப்ரீயா எல்லாருக்கும் பொதுவா செய்யறது. நான் ஜாஹிலியாக்கு 2 கிளாஸ் செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் இருக்குமே நான் ஃப்ரீயா செய்வேன். அது ஜாஹிலியா காலத்தை ஃபுல்லா நோட்ஸ் எல்லாம் போட்டுக்க பிள்ளைகள். சரியா? சரி சார். சரிம்மா. ஓகே. அப்ப எங்க பிள்ளைகளுக்கு பசியா இருக்குது, போங்கம்மா. ஜஸாக்கல்லாஹ் கைர், ஜஸாக்கல்லாஹ் கைர். படிமா இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ் நாளைக்கு சந்திப்போம் பிள்ளைகளா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே பிள்ளைகளா, ஓகே ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாம்.